Hello students, welcome you to this live session. Today is our last session, right, before your board examination. So we're happy to see you all. நிறைய doubts கேட்டிருக்கிறீங்க. So in today's class, what we are going to do, just let me tell all those things. First என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிருக்கிற few doubt sums, few created questions we are going to see. And many students asked, sir, give a overall revision. Quick-ஆ ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஃபார்முலா அதில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வரும் இந்த மாதிரி உள்ளெல்லாம் சொல்ல கொடுத்துருங்க. வி மே நாட் பி ஏபிள் டு டூ ஃபார் ஆல் த 12 சாப்டர்ஸ், அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூ சாப்டர்ஸ். அதில் வரக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் தியரி கொஸ்டின்ஸ் ஒரு செக்லிஸ்ட், ஓகே. பட் அது உங்களுக்கு யூ மே திங்க், சார் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கலை, டோன்ட் பி டிஸ்கரேஜ். ஏன்னா ஒன் டே உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த தியரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் தான் இருக்கும், சரியா? தே மே ஆஸ்க் ஜஸ்ட் 1 கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின், அவ்வளோதான் வரும். ஆனால் நிறைய தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணுங்க, பார்க்காத கொஸ்டின்ஸை நீங்கள் நாளைக்கு வேணும்னா பார்த்துடலாம், ஓகே. பட் see that before that you finish all other things, okay. Then கடைசியாக ஃபைனல் டிப்ஸ் ஃபார் டியூஸ்டேஸ் எக்ஸாம், ரைட்? டியூஸ்டே எக்ஸாமுக்கு நீங்கள் மெயினாக என்னெல்லாம் மைண்டில் வைக்கணும் அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம், ரைட்? ஸோ யூ கேன் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, பிகாஸ் டுடே இஸ் லாஸ்ட் செஷன். நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கிறீங்க. ஸோ சென்ட் த லிங்க் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அட்லீஸ்ட் யூ பிரிங் ஒன் ஸ்டூடெண்ட், ஓகே, ஒன் ஃப்ரெண்ட். இட் வில் பி வெரி நைஸ். சரி, இப்போ நம்ம வி ஸ்டார்ட் வித் 2 students asked this question. I don't know from where they got it. It's a very good question. Integral x raised to x into 1 plus log x. பார்க்குறது கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் யூ கேன் டூ இட் இன் அ வெரி வெரி சிம்பிள் வே. பட் போட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஈஸியாக சம் இருக்குதா இன்டகிரேஷன். பட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரைஸ் டு எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். எஸ், இப்போவும் நிறைய சாட்டில் டவுட்ஸ் போட்டிருக்கிறீங்க. எக்ஸாம்பிள் 7.16, எக்ஸசைஸ் 7.9. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்ததெல்லாம் மேக்ஸிமம் வி ட்ரை டு இன்க்ளூட், ஓகே. சரி, இந்த கொஸ்டின் எப்படி செய்யணும்னா ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அந்த எக்ஸ் ரைஸ் டு எக்ஸுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன். அந்த எக்ஸ் ரைஸ் டு எக்ஸுக்கு வி கிவ் அ சப்ஸ்டிடியூஷன். யூ டேக் எக்ஸ் ரைஸ் டு எக்ஸ் ஆஸ் சே சம் டி. Now we have to take differential. ஆனால் உங்களுக்கு தெரியும் பவர் ரூல் இல்லை, ஃபங்க்ஷன் ரைஸ் டு ஃபங்க்ஷன் வந்தாலே லாக் எடுக்கணும். ஸோ அப்போ லாக் எடுத்திங்கன்னா எக்ஸ் லாக் எக்ஸ்னு வரும், ரைட்? ஐ ஸ்கிப் 1 ஸ்டெப். லாக் எக்ஸ் ரைஸ் டு எக்ஸ் பவர் ரூல் அப்ளை பண்ணுறீங்க, ரைட்? ஈக்குவல் டு லாக் டி. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டேக் டிஃப்ரென்ஷியல். லெஃப்ட் சைடில் we have to apply ப்ராடக்ட் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸோட டெரிவேட்டிவ் 1/x ப்ளஸ் செகண்ட் லாக் எக்ஸ் இன்ட்டு அது எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1 ஆஃப் டிஎக்ஸ் equal to right side log t. Log t के derivative 1/t into dt. இதில் இந்த x and x cancel ஆயிரும். You are getting 1 plus log x into dx equal to 1/t dt. இப்போ பாருங்க கொஸ்டினில் அந்த 1 plus log x dx அவ்வளோ சேர்த்து நம்ம என்ன கொடுத்துடலாம், 1/t dt. ஓகே, ஸோ நவ் இட் லுக்ஸ் வெரி சிம்பிள். இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் அந்த எக்ஸ் ரைஸ் டு எக்ஸ் டீன்னு கொடுத்துடலாம். அந்த 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், ஆல் தீஸ் டுகெதர் 1/t dt. சி ஹவு ஈஸி இட் இஸ், ரைட்? இப்போ இன்டெக்ரல் டிடின்னு வருது. இன்டெக்ரல் டிடினா டி ப்ளஸ் சி. டிக்கு பதில் அந்த வேல்யூ கொடுத்துருங்க, எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் எக்ஸ் ரைஸ் டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். So a student asked this one. Okay, now look at the next question. Even some students ask these doubt questions. So அதிலிருந்து எதெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. See, sometimes நீங்கள் டவுட் அனுப்பியிருக்க மாட்டீங்க இல்லை, பட் when somebody asks some doubt, I definitely உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஓகே, எஸ்பெஷலி the students aiming for centum. உங்கள் கிளாஸில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா send the link, ask them to join this class. Definitely it will be useful to them. Just 1 hour we'll try to finish it. Look at this one. Next question. Find the value of, yes, uniqueness of inverse. Definitely I'll teach that one. Yes. Modulus, based on that I'll teach one question. Uniqueness of inverse, yes. Curve diagrams. Okay, few things I'll help you. Right. Sin pi/3 plus cos inverse minus 1/2. இந்த சாப்டரில் அந்த டொமைன் ரேஞ்ச் எல்லாம் நல்லா பார்த்துடுங்க. அதுபோல் டயக்ராம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணி வைங்க. சைன்
சைன் கர்வ், சைன் இன்வர்ஸ் கர்வில் காஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், இந்த 6 நீங்கள் நல்லா பார்த்து வச்சுருங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கிடையாது, பட் கரெக்டாக அந்த -1 +1 இல்லைனா -π/2 +π/2. ஓகே, அது ஆரிஜின் வழி போகுதா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரஃபாக அந்த டயக்ராம் இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. பட் சென்டமியம் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும். ஓகே, ரைட், ஃபைன். லிசன் திஸ் கொஸ்டின். சைன் அந்த π/3 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் -1/2. அது நிறைய தடவைக்கு முன்னாடி இது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. 120 டிகிரி, தட் இஸ் 2π/3 வரும். தட் இஸ் சைன் 3 எல்சியும் எடுத்தீங்கன்னா 3π, 3 கெட் கேன்சல். யுவர் ஆன்சர் இஸ் சைன் π. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் π? எஸ், சாட்டில் போட்டிங்க, வெரி குட். யுவர் ஆன்சர் இஸ் 0. லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் மோர் கொஸ்டின். காஸ் பைக்கு என்ன வேல்யூ சாட்டில் போடுங்க குயிக்லி. காஸ் பை, இந்த ரெண்டு எப்பவுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். சைன் பை வேல்யூ அண்ட் காஸ் பை வேல்யூ. சைன் பை 0. எஸ், வெரி குட், யூ given. What is the value of cos pi? Quickly in the chat section. Yes, it is good, very good. It is -1 is the right answer. Okay, another very good question. Today morning only I got it from some of the student. Star base பண்ணி ஒரு question. ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the identity element. ஐடென்டிட்டியும் கேட்கலாம், இன்வர்ஸ் கூட கேட்கலாம் ஸ்டார் சம்மில். ஸோ நல்ல கவனமாக பாருங்க, இந்த சம் எப்படி வச்சுக்கணும். ஸ்டாருங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் கிடையாது. ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் ஹவு தேர் டிஃபைனிங் ஸ்டார்? A star B is equal to AB/3. அப்போ பிஃபோர் ஃபைண்டிங் த ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட ரோல் என்னங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட்? உங்களுக்கு தெரியும், அடிஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட். வாட் இஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஃபார் அடிஷன்? சாட்டில் போடுங்க குயிக்லி. வாட் இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஃபார் அடிஷன்? குயிக்லி. எஸ், 0 is the identity element for addition. Multiplication, what is identity element? Quickly. Multiplication, what is identity element? Yes. 1, good. 1 is the identity element for multiplication. Why we are calling that as an identity element? Please listen. Addition is நம்ம 0 identity சொல்றோம் because A plus something, your answer is A itself. That is called identity element. என்ன நம்பர் கொடுத்தா உங்களுக்கு அதே எலமெண்ட் வரும்? ஏக்கு கூட ஒரு நம்பர் ஆட் பண்ண ஏ வரணும்ல, அப்போ 0. ஸோ தட் இஸ் வை 0 இஸ் கால்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட். சேம் வே ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ இன்டு சம்திங் யூ ஹேவ் டு கெட் ஏ இட் செல்ஃப். அப்போ ஏ இன்டு 1 கொடுத்தீங்கன்னா ஏ வரும்ல. ஸோ வி கால் தட் 1 ஆஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்படின்னா ஸ்டார் வரும்போது ஏ ஸ்டார் சம்திங், யுவர் ஆன்சர் இஸ் ஏ இட் செல்ஃப். இந்த இடத்துல என்ன எடுத்துறீங்களோ தட் இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போ ரோல் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னன்னா, when you operate by something, value should not be changed. வேல்யூ சேஞ்ச் வரக்கூடாது. இப்போ இந்த சம்முக்கு அவங்க ஹவு தே டிஃபைன் A star B is equal to AB/3. என்ன நம்பர் வேணாலும் வரலாம், AB/3 வரலாம், AB/8 வரலாம். ஐ திங்க் ஒரு அந்த ஸ்டூடெண்ட் கொடுத்தல இட் வாஸ் 8. ஓகே, AB/8. ஓகே, லிசன் ஹியர். ஸ்டார் இஸ் டிஃபைன்ட் as A star B is equal to AB/8. We want to find the identity element. We don't know what is the identity element, right? We assume let E be the identity element. Let E be the identity element. E be the identity element. So what is the role of identity element? A star E போட்ட ஏனே வரணும். கரெக்டா? In the star how they defined? Star எப்படி define? Very good, very good. Some students already given the answer. Good. இந்த ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஏ ஸ்டார் பி இஸ் AB/8. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க by 8. அப்போ ஏ ஸ்டார் ஈனா மல்டிப்ளை தம் AE/8 இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அந்த ஏ கேன்சல் ஆயிரும். E is equal to 8 அந்த பக்கம் வந்துன்னா E is equal to 8 வரும். ரைட், லைக் திஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட். எந்த சம் கொடுத்தாலும் யூ கேன் ஃபைண்ட் த ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே, சரி. இதே இது இன்வர்ஸ் கேட்டாங்கன்னு வைங்க. வாட் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ? உங்களுக்கு தெரியும் இன்வர்ஸுக்கு ரோல் என்னது? ஒரு எலமெண்ட் ஆப்ரேட் பை த இன்வர்ஸ் யூ ஹாவ் டு கெட் வாட்? A star A inverse. ஒரு எலமெண்ட் ஆப்ரேட் பை த இன்வர்ஸ் யூ ஹாவ் டு கெட் த ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போ ஏக்கு இன்வர்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா A star A inverse is equal to identity element. What's identity element for this question? 8, right? So suppose they are asking what is the inverse of, okay, A inverse. So what is A star A inverse? A star A inverse na multiply them divided by 8. Correct? Because A star is AB/8. இதுலேருந்து A inverse கண்டுபிடிங்க. cross multiply A star A into A inverse is equal to 64. So A inverse is equal to 64 by A. Okay, so what is the inverse of A ன்னு கேட்டால் you have to do like this. Okay, identity element கண்டுபிடிச்சாதான் you can find this one. Okay, now can you give the answer for this question? If adjoint A
equal to determinant A raised to 16. Adjoint A is equal to determinant A raised to 16. Order of the square matrix A is, they asked. What is the order of the square matrix? That is n you have to find. Yes, yes. Can you give the answer here? Yes, many students given the right answer. Very good, very good. So, with nalla புரிஞ்சு படிச்சிருக்கிறீங்கன்னு இதுக்கு அர்த்தம் கரெக்டா பிகாஸ் புக்கில் இது போல ஒரு சம் இருக்கும் ஆனால் புக் சம்மில் டிட்டர்மினன்ட் ரைஸ் டு 9 இருக்கும்ல ஸோ அண்ட் தட் கேஸ் ஆன்சர் 4ன்னு வரும் பட் ஹியர் determinant adjoint formula determinant raised to n minus 1 square that they given us determinant raised to 16 compare பண்ணும்போது n minus 1 square is equal to 16 take square root so n minus 1 is equal to 4 அப்போ n is equal to 4 plus 1 5 very good this is how you have to study okay just I checked one sum just last class I said la book sum la some changes கொடுத்தாலும் you must be able to do very good every student is given the right answer so you deserve send them good now a question from modulus base பண்ணி ஒரு question நீங்க expect பண்ணலாம் integral 0 to 3 modulus x minus 1 dx அப்போ the modulus ஓட simple concept modulus x is equal to plus x when x is greater than or equal to 0 equal to minus x when x is less than 0 ல அப்போ இங்க அந்த modulus x minus 1 க்கு ரெண்டு வேல்யூ இருக்கும் modulus x minus 1 is x minus 1 itself when x minus 1 is greater than or equal to 0 or அது நம்ம எப்படி எழுதலாம் x is greater than or minus 1 right side போச்சுன்னா plus 1 and another answer is minus of x minus 1 எப்போ in the other case that is when x is less than 1 right அப்போ நமக்கு என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க 0 to 3 நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அந்த 1ல தான் பிரேக் ஆகுதுல்ல அப்போ when x is more than 1 when x is greater than or equal to 1 what's the value x minus 1 when x is less than 1 it is minus of x minus 1 and the minus of x minus 1 வேணும்னா அந்த மைனஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 1 minus x ன்னு வேணால் எழுதிடலாம் ரைட் ஸோ அந்த 0 to 3 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடணும் 0 to 1 what is the fx there 1 minus x dx plus integral 1 to 3 x minus 1 dx so after that the integration part you know இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு you can give your answer in the chat section later not now okay so hope you understood this one then another student asked the difference between the auxiliary circle director circle and the 2 mark 3 mark நம்ம revision timeல அது போட்டிருக்கிறோம் but just I want to help you again what is auxiliary circle அது புக்கில் அந்த தியரி கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணி வச்சுருங்க ஓகே ஸோ பராபோலாக்கு என்ன வரும் எலிப்ஸுக்கு என்ன வரும் ஹைப்பர்போலாலையும் பார்த்து வச்சுருங்க லோக்கஸில் வரும் ரைட் ஆக்சிலரி சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆக்சிலரி சர்க்கிள்னாலே ஒரே ஈக்குவேஷன் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பட் டைரக்டர் சர்க்கிள் அதுக்கு இப்போ டைரக்டர் சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் பிளைண்டாக ஒன்று எழுதிடாதீங்க கொஸ்டின்ல நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் டைரக்டர் சர்க்கிள் ஆஃப் எலிப்ஸா இல்லை டைரக்டர் சர்க்கிள் ஆஃப் ஹைப்பர்போலாங்கிற பார்க்கணும் பிகாஸ் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபார் எலிப்ஸ் ஃபார் ஹைப்பர்போலா இந்த ரெண்டுக்குமே டைரக்டர் சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹியர் ஆல்சோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடு தான் சேஞ்ச் ஆகும் for ellipse it is a square plus b square and for hyperbola it is a square minus b square it's a very important one auxiliary circle ku ore equation x square plus y square equal to a square but for ellipse and hyperbola director circle இந்த ரெண்டுக்குமே சேஞ்ச் ஆயிரும் so it is yes already many students given the answer okay fine the previous question modulus question அப்புறமா செய்யணும் very good done already it is 5/2 is the right answer very good ma congrats so for director circle ellipse and hyperbola சரி இது நோட் பண்ணிட்டீங்களா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் லிசன் சப்போஸ் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் எக்ஸ் ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை இங்கே 16 இருக்கட்டும்
y square by 9 is equal to 1. What is the radius? What is the radius of auxiliary circle? Can you give your answer in the chat section? ஒரு equation கொடுத்திருக்காங்க x square by 16 plus y square by 9 equal to 1. My question is, what is the radius of auxiliary circle? Yes, auxiliary circle ங்கிறது x square plus y square equal to a square. X square plus y square is equal to a square. It is an ellipse. What is a square? The greater value is a square, right? So instead of a square, you have to write 16. 16 is not the answer, but many students given the right answer. That is x square, other r square. Radius of the square than 16, so radius is equal to 4. That is the answer. Okay. Now, this question I change pandren. The one curve is given. My question is, what is the radius of director circle? You answer the chat section quickly. What is the radius of the director circle? Director circle நம்ம ரெண்டு equation இருக்குன்னு பார்த்தோம்ல. Very good. Yes. Deepika, Prithivi, John, Aruda. Yes, this, very good. Continuously many students you are attending the classes without missing any class. Glad to see you. What is the radius of the director circle? அப்போ உடனே நீங்கள் செக் பண்ண வேண்டியது இது எலிப்ஸா ஹைப்பர்போலாவா? It is an ellipse. So equation is x square plus y square is equal to a square plus b square. So 16 plus 9. So 25 வரும். 25 is not the answer. That is r square. So r is equal to 5, right? R is equal to 5. இதே கொஸ்டின் இப்படி கொடுத்துருந்தா நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஃபாஸ்ட்டாக இதுக்கு ரேடியஸ் சொல்லுங்க. வெரி சிம்பிள் ஒன், குவிக்லி. Radius of the director circle of this one. Yes, fast. X square plus y square. Yes, Bala Saraswati. 7 or root 7? Root 7. Yes, Prithivi. Yes, root 7. Shine, Surya. Bala Saraswati. Yes, root 7 is the correct answer. Okay, ma, root 7. Because, and the mistake பண்ணிடாதீங்க, ரொம்ப careful ஆச்சுங்க. X square plus y square is equal to, இது ஒரு hyperbola. So, a square minus b square. Auxiliary circle மட்டும், ellipse or hyperbola, x square plus y square equal to a square. Hope you are thorough with that concept now. Okay. So, thanks for that particular student. இது doubt கேட்டிருந்தாங்க. I'm sure இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். குயிக்காக அந்த ஃபியூ டவுட்ஸை பார்த்துட்டு அடுத்த நம்ம தியரி கொஸ்டின் போயிடணும். இன்னும் லாட் ஆஃப் ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டர் குயிக் ரிவிஷன், அதில் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 12.10. The table prepare பண்ணுற ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ இல்லை, பட் இந்த மாடுலோ நம்பருக்கு ஐ ஜஸ்ட் ஹவ் ஆஸ்க் எ கொஸ்டின். 3 multiplication modulo 6 2. What is your answer? Quickly in the chat section. Quickly. 3 multiplication modulo 6 2. What is your answer? Yes. 1 0 1 0. Then a Boolean algebra பண்ணிட்டு இருக்கோம். 1 0 1 1 1 1 1. Collinear sum. Okay, listen here. So 3 2s are 6. If your answer is less than 6, write that as it is. 6 அதோட அதிகமாக வந்தாலோ அது வரக்கூடிய ஆன்சரை யூ டிவைட் பை திஸ் நம்பர். ஒன் டைம் it is 0. The one answer கிடையாது. Remainder is your answer. So here your answer is 0. Many students given the right answer. Okay. So அப்படிதான் இந்த டேபிளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. Okay. So you know how to do this. அது ரொம்ப சிம்பிள். இதை எழுதிட்டிங்கன்னா சேம் திங் யூ கேன் ரைட் ஹியர். இதை எழுதிட்டிங்கன்னா அப்படி இங்கே எழுதிடலாம். இதை எழுதிட்டிங்கன்னா இங்கே எழுதிடலாம். இதை எழுதிட்டிங்கன்னா இங்கே எழுதிடலாம். ஓகே, ஈஸிலி கேன் டூ தட். ஓகே, சரி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டதானே சார், ஹவு டு ஐடென்டிஃபை ஐடென்டிட்டி எலமெண்ட் அண்ட் இன்வர்ஸ். ஐடென்டிட்டி இன்வர்ஸும் எப்படி கண்டுபிடிக்கும் இந்த டேபிளில் இருந்து? வெரி சிம்பிள். ஐடென்டிட்டி வேறு ஒன்றும் வேணாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல, இது மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 வாட் எவர் மாடுலோ மல்டிப்ளிகேஷன் தானே. மல்டிப்ளிகேஷனாலே மாடுலஸ் வேல்யூஸ் 1, தட்ஸ் ஆல். அப்போது இதுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் மல்டிப்ளிகேஷனாலே ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் வாட் 1, வெதர் இட் இஸ் மாடுலோ 11 ஆர் மாடுலோ 10, வாட் எவர் இட் இஸ். மல்டிப்ளிகேஷன் வந்துட்டாலே ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் 1. So existence of identity element 1, yes, 1 is there. அடுத்தது இன்வர்ஸ். இன்வர்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷனில் 7க்கு இன்வர்ஸ் கேட்டால்
மல்டிப்ளிகேஷன் 1/7 சொல்லுவோம்ல, இங்கே அப்படி கிடையாது, இதில் தான் இருக்கும். அதுக்கு ஃப்ரம் த டேபிள் ஒன்லி வி ஹாவ் டு ஃபைண்ட். ஹவு கேன் யூ ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் 9? தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க குவிக்லி. வாட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் 9? குவிக்லி இன் த சாட் செக்ஷன். இன்வர்ஸ் ஆஃப் 9 அசோசியேட்டு நீங்கள் ஃபுல்லாக ப்ரூவ் பண்ண வேணாமா? சூர்யா, அசோசியேட்டிங் என்ன சொல்லணும்னா ஃப்ரம் த டேபிள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைன்னு எழுதினாலே போதும். உங்கள் படியெல்லாம் டேபிள் மேலே போட்டுருங்க. கஷ்டப்பட்டு டேபிள் போடுறோம்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் குரூப்பிங் தான் இல்லை. 2 நம்பர், ஒரு 3 நம்பர் எடுத்துகிட்டு 1 + 3 + 4, அதான் 1 + 3 + 4 இல்லைனா 1 + 3 + 4 ஒரு ஆன்சர் வரும். நீங்கள் ஒன்றுனா அப்படி எழுத தேவையில்ல. ஃப்ரம் த டேபிள் இஸ் சாட்டிஸ்ஃபை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃப்ரம் த டேபிள் இஸ் சாட்டிஸ்ஃபை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த டேபிள் பிலாங்ஸ் டு த செட். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். மெயினாக ஐடென்டிட்டி எடுங்க. இன்வர்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Yes, yes, yes. Many students given the answer. Your answer is 5. 5 is the right. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, I asked the inverse of 9, right? அப்போ அந்த ரோவில் ஐடென்டி எலமெண்ட் எங்கே வருதுன்னு பார்க்கணும். அந்த ரோவில் ஐடென்டி எலமெண்ட், வாட் இஸ் ஐடென்டி எலமெண்ட்? 1. அந்த ரோவில் ஐடென்டி எலமெண்ட் இங்கே இருக்குல்ல, அப்படியே மேலே போங்க, அங்கே என்ன வருதோ that is your answer. So the inverse of 9 is 5. Now can you tell me what is the inverse of 4? Inverse of 4 quickly. what நம்ம அடுத்துக்கு போயிடலாம். Inverse of 4. Yes. What is the inverse of 4? Just now explain one. Yes, very good, very good, very good. Your answer is 3. Inverse of 4 கேட்டா அந்த ரோல் ஐடென்டி எங்கே இருக்குன்னு பாருங்க. Here is the identity, right? அந்த ரோல் ஐடென்டி எங்கே இருக்குல்ல, அப்படியே மேலே போங்க. The 3 is the inverse. Hope you are able to understand this. Okay? சரி, அடுத்தது நம்ம இன்னும் நிறைய அந்த சாப்டர் பை சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி 9.8 4th கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 9.8 ஃபுல்லாகவே கேட்டிருந்தீங்க இல்லை. ஏரியா, வால்யூம், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. திஸ் சம் ஐ வில் ஹெல்ப் யூ ஆஃப்டர் சம் டைம். ஓகே, இதில் எப்படி அந்த லிமிட் கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ட்ரா த டயக்ராம், அந்த இன்டகிரேஷன் பார்ட் வரைக்கும் கொடுத்துட்றேன். தென் இன்டகிரேஷன் பார்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு படிக்கிற டைம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவு டு ட்ரா த டயக்ராம் ஃபார் திஸ். ஓகே, லிசன் ஹியர். Find the one of the very good question. Find the area of the region bounded by the line and the parabola. அப்போ first I want to draw the parabola. இந்த பராபோலா என்ன டைப்புன்னு மட்டும் சாட்டில் போடுங்க குயிக்லி. y = x² - 2x. பராபோலா totally there are 4 types பராபோலா இல்லை. ஓப்பன் ரைட்வர்ட், ஓப்பன் லெஃப்ட்வர்ட், ஓப்பன் அப்வர்ட், ஓப்பன் டவுன்வர்ட், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த். என்ன டைப்புன்னு மட்டும் போடுங்க. எஸ், ஓப்பன் அப்வர்ட். எஸ், தட்ஸ் ரைட். ஐடென்டிஃபிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் மக்கப்பே பண்ண முடியாது, மக்க பண்ணாதீங்க, புரிஞ்சு பண்ணிங்க, ஈஸிலி கேன் டூ தட். இப்போ ஓப்பன் அப்வர்டுன்னு தெரியும் இல்லை, பட் இதே இது அப்போ x² = 20y இப்படிலாம் வந்தனா, x² = 20 இப்படிலாம் வந்தனா உடனே போட்டுருவோம்ல, ஓப்பன் அப்வர்ட் பாசஸ் த்ரூ த. பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸை இது எங்கே கட் பண்ணுதுன்னு பார்க்கணும். என்ன செய்யலாம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். யூ கேன் டேக் எக்ஸ் காமன், x - 2. அப்போது எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? புட் y = 0. ஸோ இதில் இப்போ நம்ம y = 0 கொடுத்தோன்னா either x is equal to 0 or x - 2 0. x = 0 or x - 2 0 x = 2. So what you have to understand from this is, listen, x axis, y axis. ஒரு ஓப்பன் அப்வர்ட் பராபோலான்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இட் பாசஸ் த்ரூ, இட் கட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 places. எங்கெல்லாம்? ஒன்று 0ல், இன்னொன்று 2ல். ஸோ யூ கேன் ட்ரா எ ரஃப் டயக்ராம் லைக் திஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் போடுறது போல் அந்த ஃபுல் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இட் இஸ் எனஃப். ஓகே, நவ் லிசன் திஸ். இப்போது ஒரு லைன் இருக்குது. ஹவு டு ட்ரா தட் லைன்? லிசன், அந்த லைன் எப்படி வரையுன்னு பாருங்கள். அந்த லைனுக்கு இக்குவேஷன் y = 2x + 5. பராபோலாக்கு இக்குவேஷன் y = x² - 2x. இந்த ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஜஸ்ட் சால்வ் இட். அதுக்கு லெஃப்ட் சைட்ஸ் ஆர் சேம். சின்ஸ் த லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், equate the right sides. x² - 2x = 2x + 5. இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. x² - 4x - 5 = 0. இதை சால்வ் பண்ணி எக்ஸுக்கு 2 வேல்யூ சொல்லுங்கள். குயிக்லி சாட்டில் போடுங்க 2 ஆன்சர். எஸ். ஸோ டுடே நார்மலி நம்ம கிளாஸ் 1 ஹவரில் முடிச்சிடுவோம்ல. டுடே ஹவு மச் டைம் யூ வாண்ட் டு பி ஹியர்? 8 o'clock ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்? டில் வாட் டைம் யூ வாண்ட் த கிளாஸ்? சாட்டில் போடுங்க. அட் த சேம் டைம் யூ சால்வ் திஸ். சால்வ் பண்ணி இந்த ஆன்சரிங் கொடுங்க. அட் த சேம் டைம் ஹவு மச் டைம் யூ வாண்ட் டு பி இன் த கிளாஸ்? எஸ், ஜெய் 10 o'clock. இது எல்லாரும் ஒன்று திட்ட போகிறாங்க. ஓகே, ஹியர் த ஆன்சர் இஸ் வாட்? 5 and -1. எஸ், 5 and -1. வெரி குட். அப்போது 5 and -1 இங்கே இருக்கும், ரைட்டா? -1 இஸ் ஹியர்.
minus 1 is here, 5 is somewhere here, 5 is here. இந்த ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். Okay, this is what you are getting. The portion between these two, இந்த ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய portion தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. So we want to find this area. அப்போ இங்கே எக்ஸுக்கு வேரியேஷன், x varies from minus 1 to 5. x varies from minus 1 to 5. இனி ரொம்ப சிம்பிள் தானே. Area between two curves na, what's the method you have to use? Area bounded by the upper curve minus area bounded by the lower curve. Which sum is very important? How to identify addition modulo? Okay. Okay, listen here. So here, now you can say required area is equal to required area. Area of integralative y dx. But here, integrate to be y1 minus y2 dx. Because area bounded on x-axis. This is y-axis, na? x1 minus x2 dy. So here the limit is integral minus 1 to 5. y1 y from the upper curve. Here the upper curve is the line. Upper line la y ku value. Line la y ku value enadhu? Line la y ku value 2x plus 5. So 2x plus 5. This is y1 minus y2. y2 is y from the lower curve. Lower curve is the parabola. Parabola la y ku value this one. X square minus 2x. X square minus 2x of dx. இனி ரொம்ப சிம்பிளானது பாருங்கள், 5 மார்க் கொஸ்டின். ஹவு ஈஸி இட் இஸ், ரைட்? அதை அந்த டயக்ராம் போடணும், கரெக்டான போர்ஷன் ஷேட் பண்ணணும், ஃபார்முலா எழுதுனீங்கன்னா இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிள் இன்டகிரேஷனாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் அதை படிச்சிடலாம். 1-2 நிமிஷம் தெரிலன்னு கூட எஸ்டர்டே கிளாஸில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருந்தேன்ல, 2 வீடியோ, அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஈஸிலி கேன் டூ தட் ஒன். ஸோ இன்டகிரல் minus 1 to 5 2x plus 5 minus x square minus into minus plus ஆயிரும் plus 2x of dx. So இது நீங்கள் 2x plus 2x na 4x ஆயிரும். Then you know very simple integration, x square x cube by 3. I don't want to waste time for that. எழுதிட்டு that much square units எடுத்துங்க. ஆன்சர் நெகட்டிவ் வரக்கூடாது. அப்படியே ஆன்சர் நெகட்டிவ் வந்தால் கூட make it as positive. ஓகே, லேட்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Today is the last class. You can introduce this channel to your friends also. இன்னைக்கு 12th standard இந்த பேட்சுக்கு லாஸ்ட்டில் எப்போ நம்ம ஆரம்பித்தோம்? January 26லேருந்து ஆரம்பித்தோம்ல, past 40 days. But now there are many students, I can name them. Continuously they are watching this channel and they are encouraging on the comments. So how much it is useful. So please introduce to your friends also. Your juniors நீங்க introduce பண்ணுங்க. Especially from this Friday we are going to concentrate 10th standard students. And உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். 11th அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்கல்ல, உங்களுக்கு தெரியும். But for next year we have some online classes only for 12th standardக்கு mathematics. Exclusive online. All the classes I will be teaching. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் you can tell them. இந்த நம்பருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி I will give the details. Very சின்ன ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஃபீஸ் கொடுத்துட்டு we can will teach that them. Okay, ஃபுல்லாகவே ஆன்லைனில் weekly 2 classes will be there. You can tell your friends also. Especially 10th standard students இந்த ஃப்ரைடேலேருந்து we will be with them for a month. அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் we will be helping the 10th standard students. So please inform them also. Look at this one. Many students ask this. Even today, the chat கூட போட்டிருந்தீங்கல்ல, inverse is unique. அருமையான கொஸ்டின். Inverse is unique. Listen. இதுபோல் சில தியரி கொஸ்டின் அப்படி நீங்கள் படிச்சிடலாம்ல. ஸ்டேட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரினா படிச்சிடலாம். 2 லைன் தான் இருக்கும். பட் இதெல்லாம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ திஸ் ஒன். If a square matrix has an inverse, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, இது மேட்ரிக்ஸ்லையும் வரும், அந்த டிஸ்கிரீட் அதுலேயும் வந்து இதே தான் வரும். ஓகே, சேம் கான்செப்ட் தான். இதை புரிஞ்சிட்டுன்னா அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் இன்வர்ஸ், தென் இட் இஸ் யூனிக். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் இருந்தால் எப்போ இன்வர்ஸ் இருக்கும்? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் இருக்கணும்னா வாட் இஸ் த கண்டிஷன்? கிவ் யுவர் ஆன்சர் த சாட் செக்ஷன் குவிக்லி. அப்போலோனியஸ் தியரம், எஸ், நிறைய தியரம் இருக்குது. கிளியர் ரூட்ஸ் தியரம், எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. 2 லைன் தானே படித்து வச்சுருங்க. இனி எல்லாமே நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சு படிக்கலாம் இப்போ டைம் இல்லைல்ல. மேக்ஸிமம் ஐ ட்ரை டு ஹெல்ப் யூ. எஸ், டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 ஆர்த்தோகனல் கிடையாது. இட் இஸ் நான் சிங்குலராக இருக்கணும், ரைட்? ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி நான் சிங்குலர். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. குட். லுக் அட் திஸ் ஒன். சப்போஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருவோம். ஓகே, வி டேக் அ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துறேன். ஓகே, லெட் ஏ பி த நான். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிக் கொடுக்குறேன், தென் ஐ வில் கிவ் த நோட்ஸ்.
A is a non-singular matrix. Non-singular matrixனால it has inverse. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? It has only one inverse. இதுக்கு ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். நம்ம என்ன செய்கிறோம்? வம்புக்கு போகிறோம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது it has only one inverse. நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம்? No, it has two inverse. ஏக்கு ரெண்டு இன்வர்ஸ் இருக்குது நம்ம அசியூம் பண்ணுறோம். If possible, B and C are two inverses of A. Let us see what happens. சரி, இன்வர்ஸ்க்கு ரோல் படிச்சுட்டோம் கரெக்டாக. இப்போது B is the inverse of A. இப்போ இந்த இன்வர்ஸ் எடுக்கிறேன். B is the inverse of A. அப்போது ஏக்கு இன்வர்ஸ் B. அந்த ரெண்டு ஆப்ரேட் பண்ண என்ன கிடைக்கும்? வாட் இஸ் A into B is equal to B into A ஈக்குவல் டு என்ன வரும்? சாட்டில் போடுங்க your ஆன்சர். Because A is a non-singular matrix, B is the inverse of A ன்னு கொடுத்துருக்குறோம். ரைட்? எஸ் சூர்யா, it is I. பிரித்திவ், எஸ். AB into BA equal to I. அது equation number 1 ன்னு கொடுத்துட்றேன். Now I take the second inverse. Aக்கு another inverse இருக்குன்னு எடுத்தோம்ல. A has another inverse C. இப்போ Aக்கு inverse C. Aக்கு inverse இப்போ C. So what can you say? A into C equal to C into A equal to that is also I. ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். We have to prove it has only one inverse. நம்ம என்ன அசியூம் பண்ணோம்? A has two inverses, B and C. ஃபர்ஸ்ட் B ஒரு இன்வர்ஸ், ஸோ AB is equal to I வந்துடும். C ஒரு இன்வர்ஸ், ஸோ AC is equal to I வந்துடும். அதை ரிவர்ஸ் திருப்பி எழுதலாம். ஓகே, now look here. I want to prove these two are equal. ரெண்டு இன்வர்ஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த ரெண்டு ஈக்குவல் டு ப்ரூவ் பண்ண போகிறோம். I want to prove B is equal to C. Let us see how to do that. B equal to C ன்னு ப்ரூவ் பண்ணும். அதுக்கு listen. B can be written as B into I ன்னு எழுதலாம். கரெக்ட் தானே? ஐடென்டிட்டி எல்லாம் மல்டிப்ளை பண்ண நோ சேஞ்ச். B into I. That is B into I. ஐக்கு பதில் என்ன எழுதலாம்? For I has 4 values. பட் நமக்கு ஆன்சரில் C வரணும்ல. அப்போது செகண்ட்லேருந்து ஒரு வேல்யூ எழுத போகிறோம். ஐக்கு பதில் from these two we are going to write one value. Instead of B we are writing, instead of I we write AC. We write what? AC. B into AC. இந்த ஐக்கு பதில் இந்த ஏசிங்கிற வேல்யூ. பிகாஸ் C நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும்ல. சரி, இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. BA into C. BA into C. See here, BA equal to what? I. BA க்கு பதில் I ன்னு எழுதலாம். I into C. What is I into C? C. அப்போ B is equal to என்னன்னு கிடைச்சிட்டது? C. நம்ம அசியூம் பண்ணோம் A has two inverses. எதெல்லாம்? B and C. But now we proved both are same. அப்படின்னா it has only one inverse. Okay. So A has only one inverse. So inverse of a square matrix is unique. Students, are you able to understand? Yes? Okay, if you are able to understand, you can like this video, right? Fine. Yes, already I taught this because so many students asked, so quickly I thought of helping. Okay, right, ma. Okay, now listen, we go for some other questions. So this is how you write for the examination. Okay, look at this question. Can you give the answer for this question? Let A be a square matrix of order 4. Uniqueness of inverse. Okay, let A be a square matrix of order 4. Determinant A is 4, then determinant adjoint A. Very simple question. Can you do that quickly? Yes, your answer is B. 64 is the correct answer. Very good. Because determinant adjoint A is equal to determinant A raised to n minus 1 is the formula, right? Here n is order 4 கொடுத்துட்டாங்கல்ல. Order is 4. So determinant A value 4. 4 raised to 4 minus 1, 3. 4 cube, 4 into 4 into 4. Your answer is 4 into 3, 12 ன்னு எழுதிராதீங்க. 4 into 4 into 4. It is what? 64 is the right answer. Good. Okay, look at this question. காமனாக மிஸ்டேக் வரக்கூடிய ஏரியாஸ் தான் இப்போ எடுத்து கொடுக்குறேன். இதை நம்ம ஃபுல் சம் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டேன். எ சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் இஸ் கிவன். அதில் அந்த கன்சிஸ்டன்சி, ரைட்? யூனிக் சொல்யூஷன் எப்போ வரும்? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எப்போ வரும்? இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். அந்த மாதிரி 3 கேஸை வச்சு செய்யக்கூடிய சம்மில் ஒரு பார்ட் மட்டும் ஐ டேக்கன். ஓகே, நார்மலாக மிஸ்டேக் வரக்கூடிய ஏரியா. யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். Answer is what? B, D, A, 4.
Okay, let us see. Listen. D. Yes, D is the right answer. Because in the sum நிறைய students will mistake பண்ணுவாங்க. That's the reason I have taken this. Listen. Unique solution. முதல்ல consistent எப்படி இருக்கணும்? Rank of A be equal rank of A. If they are equal and equal to number of unknown வந்தனா consistent unique solution. Less than number of unknown 2, 2, 1, 1 லாம் வந்தனா infinitely many solution. இங்க unique solution rank of A be equal rank of A equal to 3 ன்னு வரணும். Rank of A be equal rank of A 3 வரணும்னா you must get a term here. இந்த இடத்துல ஒரு term வரணும். இந்த இடத்துல ஒரு டேர்ம் வரணும்னா 0 ஆகக்கூடாதுல்ல. இது எப்போ 0 ஆகும்? லாம்டாக்கு 3 கொடுத்தீங்கன்னா 0 ஆகும். அப்போ இதில் 0 ஆகக்கூடாதுன்னா லாம்டா நாட் ஈக்குவல் டு 3. அப்போ ஆன்சரில் கண்டிப்பாக லாம்டா நாட் ஈக்குவல் 3 வரணும். லாம்டா நாட் ஈக்குவல் 3 வரணும். அப்போ யூ காட் அ டேர்ம் ஹியர். இந்த இடத்துல ஒரு டேர்ம் வந்துட்டுது. சி ஃபர்ஸ்ட் ரோவில் 1, 3, -2, செகண்ட் ரோவில் 0, 1, 1, 4, அடுத்ததில் 0, 0. இவ்வளவும் ஃபிக்ஸட் தான். அந்த லாஸ்ட் 2 என்ட்ரிஸ் தான் சேஞ்ச் ஆகலாம் இல்லை. இப்போ இதில் லாம்டா நாட் ஈக்குவல் 3 யூ காட் அ டேர்ம் ஹியர். இந்த இடத்துல ஒரு டேர்ம் வந்தாச்சு. அப்புறம் இந்த லாஸ்ட்டில் என்ன வந்தால் நமக்கு என்ன? பிகாஸ் ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் 3, ரேங்க் ஆஃப் ஏ ஆல்சோ 3 வந்துடுது இல்லை. பிகாஸ் யூ காட் அ டேர்ம் ஹியர். அப்போ இந்த லாஸ்ட்டில் என்ன டேர்ம் வேணாலும் வரலாம். இந்த இடத்துல மியூக்கு நீங்கள் -4 கொடுக்கலாம், மியூக்கு வேறு நம்பர் கொடுக்கலாம். மியூ கேன் பி எனி டேர்ம், மியூ கேன் பி எனி திங். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மியூ பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல் இன் திஸ் கொஸ்டின். அதுபோல் அந்த ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் இருக்குல்ல, ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷனாக டிகிரி சேமாக இருக்கணும். ஆனால் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் ரைசர்லாம் 0 இருக்கும்ல அந்த டைப்பில். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட், ரைட்? ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். அதில் ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்குல்ல. வாட் இஸ் ட்ரிவியல் சொல்யூஷன்? சாட்டில் போடுங்க குயிக்லி. ட்ரிவியல் சொல்யூஷனுங்கிறது என்னது? homogeneous system. Yes, Balas Saraswati, very quick. 0, 0, 0, x equals 0, y equals 0, z equals 0. அதுதான் the trivial solution. அப்போ unique solution அங்கே trivial solution தான். நீங்கள் சால்வே பண்ண தேவையில்லை. If you know it is a unique solution, x equals 0, y equals 0, z equals 0 தான். Infinitely many solutionனா இந்த infinitely many solutionும் நான் trivial solutionும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக அதில் ட்ரிவியலும் வரும், நான் ட்ரிவியலும் வரும். ஒரு கொஸ்டின் அப்படி கேட்டிருப்பாங்க, ஃபார் நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு இல்லை கண்டிஷன் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு யூஸ்வலாக எப்போவுமே கே பிலாங்ஸ் டு ஆர்னு கொடுப்பீங்க. பட் அந்த ஒரு பர்டிகுலர் சம் மட்டும் நான் ட்ரிவியல்னு கேட்டிருக்கிறதால அந்த 0, 0, 0 வரக்கூடாது. ஸோ கே பிலாங்ஸ் டு ஆர் -0 அப்படின்னு எழுத வேண்டியிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் படிக்கும்போது எதுலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வருதோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிடணும். இல்லை இப்போ நீங்கள் ஃபைனல் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நோட் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் எதுக்குன்னா டியூஸ்டே மார்னிங் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்து மைண்டெல்லாம் குழப்பக்கூடாது. இந்த மாதிரி உள்ள இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் ஒரு கிளான்ஸ் அப்படி ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தீங்கன்னா, இல்லைனா ஒவ்வொரு நோட்டில் இருக்கும்ல, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. அழகாக அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்லாமே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்கும். டோன்ட் மிஸ் ஈவன் அ சிங்கிள் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இஃப் -z பார், நிறைய புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ், உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். -z பார் லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். -z பார் லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். தென் z லைஸ் இன் விச் குவாட்ரண்ட்? ஆன்சர் சாட்டில் போடுங்க, அப்புறமா வில் எக்ஸ்பிளைன். 1, 3, A, B, C, D. இல்லை நீங்கள் குவாட்ரண்ட், விச் குவாட்ரண்ட்? 4, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த். ஓகே, லெட் அஸ் see. ஆன்சர் மிஸ்டேக் ஆனால் கூட டோன்ட் worry about that. ஸோ அப்ரிஷியேட் யுவர் இன்ட்ராக்ஷன். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்ல. உங்கள் டவுட்ஸையும் போடுங்க, இதெல்லாம் பாசிபிளாக ஐல் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி ஹாவ் அ பிளான், லாட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் கொடுத்ததை வச்சு இருக்குது. எனியோ டுடே எத்தனை மணி வரைக்கும் கிளாஸ் இருக்குது? 10 o'clock வரலாம் போட்டிருந்தீங்கல்ல, பட் 10 o'clock வரைக்கும்லாம் வேணாம். 9 o'clock we may take another 5 to 10 minutes extra, அவ்வளோதான் போதும். ஓகே, let us see. Please listen here. நான் இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன். -z எப்படி கண்டுபிடிக்கணும், z பார்னா என்னென்னு மட்டும் சொல்லி கொடுத்துறேன். தென் திரும்ப நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகே, லிசன்மா. சி, சப்போஸ் z is here. -z எப்படி கண்டுபிடிக்கணும்? சி, இதுதான் இசட்டில் அந்த ஓ இது அப்படியே ஜாயின், திஸ் இஸ் இசட். இப்போ -zனா அதை அப்படியே நீங்கள் த்ரூ ஓ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். சேம் டிஸ்டன்ஸ் அதை இந்த அதர் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதர் சைடில் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த சேம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட், தட் இஸ் -z. அப்போது
Z, if Z is in the first quadrant, minus Z எங்க இருக்கும்? Third quadrant இருக்கும். I'll ask a question. Suppose Z is in the fourth quadrant. Suppose Z is in the fourth quadrant. Minus Z எங்க இருக்கும்? Chatல போடுங்க quickly. Yes. Which quadrant? Suppose Z is in the fourth quadrant, minus is, yes, John, Stephen, yes, very good. It will be in the second quadrant, very good, because அப்படியே நம்ம extend பண்ணிடுவோம்ல, இது இங்கே இருக்கிறத அப்படியே போய் இங்கே போயிடும், ரைட், வெரி குட், செகண்ட் குவாட்ரண்ட். சரி, இது மைனஸ் இசட்டுக்கு த்ரூ த ஒரிஜின் யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் இட். இப்போது இசட் பாருங்கிறது என்னது? இசட் பாருங்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆன் த ரியல் ஆக்சிஸ். ரிஃப்ளெக்ஷன் ஆன் த ரியல் ஆக்சிஸ் மீனிங் என்னது? சப்போஸ் இசட் இஸ் இயர், அப்போ இசட் பார் எங்கே வரும்னா ரியல் ஆக்சிஸ்ங்கிற எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸை மிரர்னு நினச்சிருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு மிரர்னு நினச்சிட்டிங்கன்னா இதோட இமேஜ் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும், கரெக்டாக? தட் இஸ் இசட் பார், ரிஃப்ளெக்ஷன் ஆன் த ரியல் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் அதோட இமேஜ். ஓகே, சப்போஸ் இசட் இஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட். சப்போஸ் இசட் இஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட், அப்போ இசட் பார் எங்கே வரும் சொல்லுங்கள்? இசட் இஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா இசட் பார் எங்கே வரும்? வெரி குட் மை, இட் இஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். இசட் பார் இஸ் இன் த செகண்ட். ஓகே, நவ் வித் திஸ் ஐடியா கேன் யூ கிவ் த ஆன்சர் ஒன்ஸ் அகெயின்? எஸ், இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லிடலாம்ல. மைனஸ் இசட் பார் இஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். மைனஸ் இசட் பார் ஒரு சின்ன டயக்ராம் போட்டு பாருங்கள். மைனஸ் இசட் பார் இஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட். Then yes, now many students got the right answer, but one or two mistakes இருக்குது. So third quadrant is the correct answer. Let us see. எப்படின்னு பார்க்கலாமா? Minus Z bar is in the fourth quadrant. Listen, minus Z bar is in the fourth quadrant. இப்போ நமக்கு Z வேணும்ல, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுமா? ஃபஸ்ட்டு நான் அந்த பார் எடுத்துடுறேன். அப்போது ரிஃப்ளெக்ஷன் எடுக்கணும்ல, ரிஃப்ளெக்ஷன் இங்கே வந்துடும். அப்போது அது அந்த பார் போயிடும். இது மைனஸ் இசட். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மைனஸ் எடுத்து கூட செய்யலாம், நத்திங் ராங் இன் தட். இப்போ ஐ வாண்ட் டு சேஞ்ச் த சைனை சேஞ்ச் பண்ணணுன்னா த்ரூ த ஒரிஜின் அப்படியே அதே டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ல. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் த ரைட் ஆன்சர். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கான்செப்ட் புரிஞ்சுட்டாமா? இல்லை டவுட் ஒன்றும் இல்லையே? சரி, இதில் போல் ஒரு கொஸ்டின் வந்தால் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் ஃபார் யூ. எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். அழகாக உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் படித்ததை இன்னும் பர்ஃபெக்ஷனாக கொண்டு வந்துடலாம். ஃபைன் டியூனிங். த ரியல் பார்ட் ஆஃப் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிடுங்க. என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிளிஃபை கொடுக்கல இல்லை. ரியல் பார்ட் ஆஃப் 1 plus I by 1 minus I raised to 3 minus 1 minus I by 1 plus I raised to 3 is. Yes. Option number 4th option கொடுத்திருக்கீங்க, third option கொடுத்திருக்கீங்க. 0 is the answer given. Okay, let us see the answer. ரொம்ப சிம்பிளாக செய்யணும். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த ஆன்சர்லாம் நீங்கள் படித்து வைக்கணும் இல்லை, டு சேவ் டைம். பட் அதே ஒரு கொஸ்டினாக இருந்ததுன்னா நீங்கள் எழுதிடலாம் இல்லை. பட் நீங்கள் மெயினாக ஐ ஆல்ரெடி ஆஸ்ட் யூ டு லேர்ன் ஆல் தீஸ் ரிசல்ட்ஸ். 1 by ஐக்கு வேல்யூ படித்து வச்சுருங்க. 1 by ஐக்கு வேல்யூ மைனஸ் ஐ, 1 plus I by 1 minus I. ஆக்சுவல் மெத்தட் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்ல. இதோட ஆன்சர் ஐ. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு வேல்யூ ஐ. ஸோ திஸ் இஸ் ஐ கியூப் மைனஸ் இது அதோட ரெசிப்ரோக்கல் 1 by I. 1 by ஐ மைனஸ் ஐ, மைனஸ் ஐக்கு கியூப். தட்ஸ் ஆல். யூ கேன் சேவ் டைம். இப்போ நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இல்லை. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஐ கியூபுக்கு வேல்யூ மைனஸ் ஐ, மைனஸ் 3 times வந்தால் மைனஸ் தான். திரும்ப ஒரு ஐ கியூப் இருக்குது. ஐ கியூப்னா மைனஸ் ஐ. அப்போ அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் தான். ஸோ நோ சேஞ்ச். இங்கே ஒரு ஐ வரும். மைனஸ் ஐனா இட் இஸ் வாட்? மைனஸ் 2i. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? ரியல் பார்ட் கேட்டிருக்கிறாங்க. ரியல் பார்ட்டுங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி 0 plus I into minus 2. ரியல் பார்ட் இஸ் 0, imaginary part is minus 2. So real part is 0. Third option is the correct answer. Yes, many students got the correct one. சரி, இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்இக்வாலிட்டி இருக்குது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இருக்குது. ஸோ இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதையும் இன்னொரு இன்இக்வாலிட்டியும் கம்பைன் பண்ணி modulus Z1 minus modulus Z2. Modulus of modulus Z1 minus modulus Z2 less than or equal to modulus Z1 plus Z2 less than or equal to, இங்கே triangle inequality, modulus Z1 plus modulus Z2.
This is one of the very, very, very important inequality. இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணி வச்சுருங்க. இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்யலாம். அதுபோல் இந்த சாப்டரில் ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட், தென் சர்க்கிளுக்கு சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வித் திஸ் கேன் யூ ட்ரை டு டூ திஸ் கொஸ்டின்? ப்ரூவ் தட் 3 எஸ் ஃபைன் லோவர் அண்ட் அப்பர் பவுண்ட். வெரி குட். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறது. யூ ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் எப்படி செய்யலாம்? த சேம் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி யூ கேன் டூ இட், ரைட்? ஸோ இதுக்கு ஒரு நேம். திஸ் இஸ், யூ டேக் திஸ் அஸ் Z1 அண்ட் டேக் திஸ் அஸ் Z2. ஸோ Z1 ஈக்குவல் டு Z அண்ட் Z2 ஈக்குவல் டு 3 + 4i. மாடுலஸ் கண்டுபிடிங்க. மாடுலஸ் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் Z and modulus Z வேல்யூ 2 கொடுத்துட்டாங்க. ஸோ மாடுலஸ் Z1 is 2 and modulus Z2 is equal to root of 3 square plus 4 square, 9 plus 16, 25, it is 5 வரும்ல, அவ்வளோதான். Now you can write that identity, அந்த inequality எழுதிடணும். We have modulus Z1 minus modulus Z2 less than or equal to modulus Z1 plus Z2 less than or equal to modulus Z1 plus modulus Z2. Just to substitute, you will get the answer. Modulus of modulus Z1 2 minus modulus Z2 is 5 less than or equal to Z1, that is Z plus Z2 3 plus 4i less than or equal to modulus Z1 is 2, modulus Z2 is 5. That's your final answer. So you can minus 3 varum. Modulus minus 3 is 3 less than or equal to Z plus 3 plus 4i less than or equal to 7. That is the final answer. Ida base பண்ணி you have few sums in your book. படிக்காம விட்டுறாதீங்க. Easily can do that one. Okay. Now look at the next question. Euler's formula. Have you seen this? Euler's formula ஒன்று கொடுத்துருக்காங்களா உங்கள் புக்கில்? Yes. What is that Euler's formula? E raised to I theta is equal to cos theta plus I sin theta. E raised to I theta என்ன வேல்யூ? cos theta plus I sin theta. இது நல்லா படிங்க. ப்ரீவியஸ் E raised to I theta plus E raised to I thetaங்கிற cos theta plus I sin theta. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது. E raised to ஏதோ ஒன்று கொடுத்துட்டு find the real part, இது இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் நல்லா தரவு பண்ணி வச்சுருங்க. ஓகே, look at this question. The value of this, பார்க்குறதுக்கு ரொம்ப லெந்தியான கொஸ்டினாக இருக்குல்ல, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். How can you find this value? minus 1/2 plus I root 3/2 raised to 4 plus minus 1/2 minus I root 3/2 raised to 4. இது எப்படி செய்யலாம்? இது பார்த்தோன்னா ஐயோ raised to 4 எல்லாம் இருக்குது, ஸ்கொயர் கியூப்னா ட்ரை பண்ணலாம் இல்லை, raised to 4 எல்லாம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பயந்து ஓடிடாதீங்க. சிம்பிள் மெத்தட் இஸ் தேர். லெட் மீ சி. உங்களுக்கு ஒரு 30 seconds டைம் டு டூ திஸ் ஒன். minus 1/2 very simple method is there. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யலாம் இந்த கொஸ்டின். yes, minus 1 omega. Yes, you got the idea. Cube root of unity. Very good ma, very good, very good. You identified. Yes, that is a very good set of students are here. Fine. See, அந்த ஒமேகாக்கு வேல்யூ ஞாபகத்தில் வச்சுருங்க. omega cube root of unity. When omega represent cube root of unity, omega ka value minus 1 plus I root 3/2. Omega square ka value minus 1 minus I root 3/2, right? Then two important properties. Omega cube ka value 1, right? Omega cube is 1. Omega raised to any multiple of 3, it is 1. Innonu 1 plus omega plus omega square equal to 0. அப்போ cube root of unity அப்படின்னாலே இவ்வளோ உங்கள் மைண்டில் இருக்கணும். ஒரு வேர்டை சொல்லிட்டா போதும், அதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு தரவாக இருக்கணும். தென் எனி சம் கொடுத்தா நீங்கள் செய்தலாம், ரைட்? இப்போ பாருங்கள், இதை ஸ்ப்ளிட் பண்ணுனா minus 1/2 ப்ளஸ் I root 3, அதுதான் இங்கே எழுதியிருக்குல்ல. minus 1/2 ப்ளஸ், அப்போ அது 2 LCM எடுத்துட்டிங்கன்னா minus 1 plus I root 3. So this is actually omega raised to 4. This is omega square. minus 1 minus I root 3/2. So this is omega raised to 4. This is omega square raised to 4. Yes, now other students also you can try quickly. Yes. So omega raised to 4 ka value omega, because omega cube into omega.
So it is omega plus இது omega raised to 8 வரும்ல, அது omega raised to 6 into omega square. So it is omega square. Omega plus omega square, the answer is -1. Okay. Shall we move on to the next question? Last class we did one question, you are remembering or not? Z minus Z1 is equal to modulus Z minus Z2. This represent what? Those are remembering, your answer in the chat section. Unga memory power check பண்றங்க. And some new students may be there. Yes, the new students, those are not yet subscribed the channel, you can subscribe. Descriptionல the telegram கொடுத்திருப்பாங்க, link கொடுத்திருப்பாங்க. You join the telegram group also. Okay. So this is perpendicular bisector, very good. Perpendicular bisector, very good, correct. So look at this question. Yes, center of the circle. Center of the circle. ஒரு equation கொடுத்திருக்காங்க, modulus 2z minus I minus 4 equal to 6. ஒரு சர்க்கிளுக்கு equation கொடுத்துட்டு what is the center? ஆப்ஷன் நம்பர் கொடுத்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4,1 தென் -2 ஸோ உங்களுக்கு அந்த சர்க்கிளோட இக்குவேஷன் தரவா இருந்தால் போதும்ல, சர்க்கிளோட இக்குவேஷன். எஸ், சர்க்கிளோட இக்குவேஷன் இது மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். அப்போ இந்த ஃபார்மில் கொண்டு வரணும்ல, ஃபஸ்ட்டில் இசட் தான் இருக்கணும், அடுத்து இங்கே மைனஸ் சைன் இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இசட் தான் இருக்கணும், இங்கே 2z இருக்குல்ல. ஸோ த்ரூ அவுட் யூ டிவைட் பை வாட் 2, எல்லா டைமுமே 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு மைனஸை காமனாக எடுத்துருங்க. வாட் இஸ் லெஃப்ட் அவுட் ஹியர்? தட் இஸ் த சென்டர். அப்போது உங்களுக்கு ரைட் சைடில் என்ன வருதோ தட் இஸ் த ரேடியஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ வென் யூ டிவைட் பை 2 யூ ஆர் கெட்டிங் இசட், மைனஸை கூட காமனாக எடுத்துடலாம். 4 + I, ரைட், மைனஸ் எடுத்துட்டோம், டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ரைட் சைடு டிவைடிங் பை 2, 6/2 இட் இஸ் 3. இப்போ கரெக்ட் ஃபார்மில் வந்துட்டுல, இஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப் திஸ் டைப், இந்த ஃபார்மில் வந்துட்டுது. ஸோ இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த ரேடியஸ். ரேடியஸ் கேட்டது யுவர் ஆன்சர் இஸ் 3. பட் ஹியர் தே ஆஸ்க் த சென்டர். சென்டர் இஸ் திஸ் ஒன். இந்த மைனஸை விட்டுருங்க. 4 + I/2 ஆன்சரில் அவங்க இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 4/2, 2 + I/2 கோஆர்டினேட்டை எழுதுனீங்கன்னா 2, 1/2. எஸ், வெரி குட். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரி சிம்பிள் ஒன். எஸ், let root p and root q are irrational number. root p, root q ரெண்டுமே irrational number. root p plus root q is a root of a polynomial. ஒரு பாலினாமியலுக்கு root p plus root q is a root. then the other roots are, இப்போ நீங்கள் எல்லாம் டைப் பண்ண வேணாம். how, yes, very good. கேட்குற முன்னாடி ஆன்சர் போட்டீங்க. how many other roots are there? இதை விட்டுருங்க, இது ஒன் ரூட். இதை தவிர வேறு எத்தனை ரூட் இருக்கும்? ஹவு மெனி அதர் ரூட்ஸ்? டோட்டலாக 4 ரூட்ஸ். கரெக்டாக, டோட்டலாக 4 ரூட்ஸ். இந்த ஒரு ரூட்டை விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் 3 more ரூட்ஸ். வாட் ஆர் த அதர் 3 more ரூட்ஸ்? ரூட் பி, உங்களுக்கு தெரியும் irrational ரூட்ஸ் அக்கர் இன் பேர், ரைட். இது ஒன்று, -root p + root q and -root p -root q. ஸோ டோட்டலி தேர் ஆர் 4 ரூட்ஸ். ஓகே, நவ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த ஜெனரலைஸ்டு சம்ஸ் இருக்கும்ல, அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி வச்சுருப்போம். அதில் சம் லெட்டர்ஸ் எல்லாம் தான் இருக்கும் இல்லை, 1/a - 1/c = 1/b. பட் அதில் அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் படித்து வைக்கிறது பெட்டர். ஏன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு அன்னோன் கொடுத்து, இல்லை அந்த கண்டிஷன் அப்படியே 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 மார்க்கில் கேட்கலாம். இல்லை அதில் சம், இப்போ ABCD இருக்குது, 3 வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் த அதர் ஒன், இப்படிலாம் கூட கொஸ்டின்ஸ் வரலாம். உங்களுக்கு 3 சம்ஸ் இருக்குது. ஒருவேளை அது நீங்கள் இதுவரையும் படிக்கலைன்னா அது நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரூஃப் படிச்சிருப்பீங்களா, யூ ஸ்டடி த ப்ரூஃப். If the roots of x³ + px² + qx + r = 0 are in AP, then what can you say? ஒருவேளை சில ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் இருக்கும், ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் 4மே ஒன்று போல் இருக்கும்ல, சின்ன சின்ன சேஞ்ச் உங்களுக்கு. பட் பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. பட் இருந்தாலும் சின்ன டவுட் வரும், ஸ்கொயர் வருமா, க்யூப் வருமா, இந்த மாதிரி டவுட்லாம் வரும்ல. அப்படி உள்ளது நான் கூட என்ன சொல்லியிருக்கிறேன், டிஸ்ட்ராக்ஷன்ஸில் அந்த மாதிரினா ஒரு நோட்டில் முதல்ல அந்த சைடில் எங்கேயாவது முதல்ல அதை எழுதிடணும். எழுதிட்டு ஆன்சரை செக் பண்ணுங்கள். ஒருவேளை இதெல்லாம் படிக்கலன்னா ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணி வச்சுருங்க, ரைட். ப்ரூஃப் கண்டிப்பாக படிப்பீங்க. ஸோ இந்த போல் வரக்கூடிய கொஸ்டின் 3 கொஸ்டின் நம்ம புக்கில் இருக்கும். ஒன்று ஏபியில், ஒன்று ஜிபியில், ஒன்று ஹெச்பியில், இல்லை 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். அந்த 3க்கும் ஆன்சர்ஸை கோத்ரூ பண்ணி வச்சுருங்க. ஸோ இதில் 3 லெட்டர் தான் இருக்கும், P, Q and R. In AP, here the correct answer is 9PQ =
2pq plus 27r. அது கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் டைப் பண்ணிட்டீங்க. பட் சின்ன சின்ன நம்ம டவுட்டில் வருதுல்ல, 27pqrலாம் வரும், இந்த மாதிரி டவுட்ஸ் வரும். அதுக்காக இதை கொஞ்சம் இந்த 3 வேல்யூ கொஞ்சம் அப்படி கோத்ரூ பண்ணி வச்சுருங்க. சரியா? டோன்ட் வேஸ்ட் மச் டைம். பட் இது மற்றதெல்லாம் ஓரளவு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக செய்யணும். ஏன்னா ஒருவேளை 1 மார்க் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக தான் ஜஸ்ட் ஐம் டெல்லிங் திஸ். இஃப் த ரூட்ஸ் ஆர் இன் ஜிபியில் வரும்போது இங்கே 4 லெட்டர் இருக்குல்ல, ஏபிசிடி. இங்கே என்ன ஆன்சர்னா ஏசி கியூப் இஸ் ஈக்குவல் டு டிபி கியூப். ஏசி கியூப் இஸ் ஈக்குவல் டு டிபி கியூப். அதுபோல் அனதர் சம் இன் ஹெச்பியில் இருக்கும். ஸோ திஸ் ஒன், இஃப் த ரூட்ஸ் ஹியர் PQR. Here 9 times PQR equal to 27R cube plus 2P. Okay, this is the answer for this one. ஒருவேளை இந்த 3ல் ஏதாவது 2 வேல்யூ கொடுத்துட்டு இல்லை ஒரு K, find K or in HP அப்படின்னு இந்த ரிசல்ட் எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி you can find the value. Okay. So there are 3 sums புக்கில் இருக்குது. இந்த these are the 3 examples, 3.19, 3.20 and 3.21. Okay, so that நீங்கள் சும்மா இப்போ நாளைக்கு உங்களுக்கு டைம் இருக்கிறதால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் டைமில் கோத்ரூ பண்ணிடுங்க. அது அட்லீஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்காவது பார்த்து வச்சுருங்க. ஓகே, நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் P of x and P of minus x are 2 and 3. The maximum number of real roots is. This comes under Descartes ரூலில். இப்போ கொடுக்குற சம்ஸில் எல்லாமே சின்ன சின்ன ஏதாவது சேஞ்ச் இருக்கும். நீங்கள் எல்லாம் ஆன்சர் 5ன்னு போடுறீங்க. ஐ எம் டெல்லிங் இட் இஸ் நாட் 5. கண்டுபிடிங்க, இட் இஸ் நாட் 5. எஸ், இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட கரெக்ட் ஆன்சர் வரல. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு 1 மார்க்கில் மார்க் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். எஸ், வெரி குட். 0 நம்ம செக் பண்ணணும். சந்தோஷ், எஸ். இப்போ எல்லாம் 6 ஆகிட்டுல. பிகாஸ் ரியல் நம்பர்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 ஆல்சோ, ரைட்? அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா P of x, நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் P of x is 2. அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் is 2. P of minus xல வரக்கூடிய சேஞ்சஸ், P of minus xல நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் 3. அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஈக்குவல் டு 3. அப்படின்னா இன்னொன்று அந்த 0 அதில் வரல இல்லை, ஒருவேளை 0 அதில் ரூட்டாக இருந்தால் அதுவும் ஒரு ரூட் வரலாம். அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ரியல் ரூட்ஸ். அப்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் எவ்வளோ வரலாம் தான், ஷுவரான்னு கிடையாதுல்ல. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் இஸ் 6 here. அப்போ அந்த 0வையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, எஸ், எல்லாமே மேபி தான் இதில், ரைட்? இதில் ஃபஸ்ட்டில் கூட பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸும் எக்ஸாக்ட்லி 2 கிடையாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் தான் 2. ஒருவேளை 2 வரலாம், இல்லைனா 1 வரலாம், இல்லை 0 கூட வரலாம். அதனால தான் இமேஜினரி ரூட்ஸ் நம்ம எழுதும்போது மினிமம் நம்பர் ஆஃப் நாங்கள் சொல்லுவோம். சரியா? சரி, shall you move on to the next one? ஒரு சிம்பிள், எல்லாம் ஒவ்வொரு டைப்பில் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். cos inverse x, இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா, இல்லை நெய்தர் ஆட் நார் ஈவன்? ஆப்ஷன் ஏ, பி, சின்னு கொடுத்துறேன். உங்களுக்கு டைப்பிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. cos inverse x, it is an odd function or even function, இல்லை நெய்தர் ஆட் நார் ஈவன். cos inverse x, yes, sorry, cos inverse x, cos x கிடையாது. cos xனா அது ஈவன் ஃபங்க்ஷனில் அடிக்கடி நம்ம சொல்கிறோம்ல, so easy. sin odd function, even function is cos, easy to remember. அதுலேருந்து நம்ம sin square, அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். பட் காஸ் இன்வர்ஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் நெய்தர் ஆட் நார் ஈவன். உங்களுக்கு தெரியும், காஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது காஸ் இன்வர்ஸ் எக்ஸும் கிடையாது, மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸும் கிடையாதுல்ல. ஸோ இட் இஸ் π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு வரும்ல. சரி, ஓகே. ஸோ இட் இஸ் நெய்தர், இது ஒரு சாம்பிள் சம் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக உள்ளதில் நீங்கள் பார்த்துடணும், ரைட்? இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகே, லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். yesterday's class attend பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ வாட் இஸ் த பீரியட் அண்ட் வாட் இஸ் த ஆம்ப்ளிடியூட்? வாட் இஸ் த பீரியட்? ஆன்சர் சாட்டில் போடுங்க. y equal to b tan 4x. y equal to b tan 4x. What is the period here? Amplitude not defined. Very good.
Yes, very good. So period formula, yes, pi by modulus b ன்னு வரும்ல, pi by modulus b. இது a வேல்யூ, இது b வேல்யூ. இதே இது சைன் வந்துருந்தா 2 pi by ன்னு போடுவோம்ல. ஸோ அந்த டிஃபரன்ஸ் கரெக்டாக புரிஞ்சு படிச்சிருங்க. ஸோ ஹியர் pi by modulus b, ஸோ தட் இஸ் pi by b க்கு வேல்யூ 4, ரைட்? பட் ஆம்ப்ளிடியூட் அங்கே மாடுலஸ் ஏன்னு எழுதுவீங்க, இங்கே ஆம்ப்ளிடியூட் இஸ் நாட் டிஃபைன்ட். Amplitude is not defined. So very important. ஏன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸில் சம் கிடையாதுல்ல, அதனால் நிறைய நம்ம அந்த எக்ஸசைஸில் சம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக படிச்சிருவோம். பட் எக்ஸசைஸில் சம் இல்லாமல் சில டைம் எக்ஸாம்பிளில் சம்ஸ் இருக்கும், இல்லை தியரி இருக்கும், இந்த மாதிரி சம்ஸில் தான் நமக்கு அந்த சென்டை மிஸ் ஆகும். ஸோ இதை நல்லா கோ த்ரூ பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிடியூட் நாட் டிஃபைன்ட். எனிஒன் கேன் யூ டெல் மீ த ரீசன் ஃபார் தட்? ஒருவேளை அதை கேட்டால் என்ன சொல்கிறதுல, ஆம்ப்ளிடியூட் இஸ் நாட் டிஃபைன்ட், ஒய் என்ன எழுதுவீங்க? எஸ், எனிஒன் ஒய் நாட் டிஃபைன்ட்? தட் ஒன்லி ஐ எம் ஆஸ்கிங். அசிம்ப்டோட்டிக். எஸ், த ரீசன் இஸ், இப்போ நீங்கள் சைன் கர்வ் கொசைன் கர்வ்லாம் உங்களுக்கு தெரியும்ல, சைன் கர்வ் கொசைன் கர்வ் இப்படி வரும், ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை, ஆம்ப்ளிடியூட் இஸ் தேர். ஆனால் டேன் கர்வுக்கு எப்படி இருக்கும், அப்படி போயிட்டு அப்படியே அசிம்ப்டோட் போயிடும்ல, இங்கே போயிடும். அப்போ அது மேக்ஸிமம் கிடையாது, மினிமமும் கிடையாது. இட் ஹேஸ் நோ மேக்ஸிமம், நோ மினிமம், ஸோ தேர் இஸ் நோ amplitude. Okay, so that's the reason tan function has no maximum and no minimum. That is the reason for that. Okay, shall we move on to the next one? Reason tan function has no maximum, no minimum. Formula நல்லா தரவு பண்ணி இது tan-க்கு, பட் சைன் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, டிஃபரன்ஸ் படிச்சுங்க. அதுபோல் பீரியாடிக் ஃபங்க்ஷன், பீரியட் இதெல்லாமே yesterday's class we discussed, so I don't want to repeat it again. Okay, look at this one. ஒருக்கா ரீட் பண்ணி வச்சுருங்க. தியரம் 5.1. Equation of the circle passing through the point of intersection of line and a circle. ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும் இன்டர்செக்ட் பண்ணும்போது equation of circle passing through the point of intersection, A ஒரு பாயிண்ட், இந்த B ஒரு பாயிண்ட் இல்லை, சரி. ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும், சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன், அது ஃபுல் ஈக்குவேஷன், அது நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எஸ்ன்னு எடுத்துரும், S = 0, இதுதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன், S = 0. இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் = 0, அந்த ஆர்டரில் ஃபஸ்ட் எழுதிடும், ரைட் சைடு 0 ஆக்கிடணும். ஓகே, தட் இஸ் L = 0. இந்த ரெண்டு பாயிண்ட் வழி யூ கேன் ட்ரா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ், அந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக யூ கேன் ட்ரா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ். அந்த சர்க்கிளுக்கு எல்லாம் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, எஸ், வாட்ஸ் யுவர் ஆன்சர்? எனிஒன்? எஸ், தமிழ் செல்வன் given the right answer. No, a small mistake is there. L plus TS கிடையாது. ஏன்னா இந்த டைப்பு ஏன் எடுத்த ரீசன்னா, எக்ஸசைஸில் we don't have even a single sum கூட கிடையாதுல்ல, பட் எக்ஸாம்பிளில் இருக்குது. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட், நீங்கள் லேம்டானோ டீனோ எடுத்துடலாம், இன்டு எல் ஈக்குவல் டு 0. அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் அந்த LHS ஃபுல்லாக எடுக்கணும், ஈக்குவல் டு 0, அந்த LHS ஃபுல்லாக எடுக்கணும், ப்ளஸ் லேம்டா இன்டு எல் ஈக்குவல் 0. அந்த லேம்டா கண்டுபிடிக்கிறது தே கிவ் சம் கண்டிஷன், இட் பாசஸ் த்ரூனோ ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சம் செய்திடலாம். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் ப்ளஸ் லேம்டா எல் ஈக்குவல் 0. ஸோ அந்த எக்ஸசைஸில் உள்ள சம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகே, நவ் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் ஆல்ரெடி உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நார்மல்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ உங்களோட மெமரி பவர் செக் பண்ணுறதுக்காக number of normals to a parabola from an outside point. Number of normals. How many normals can be drawn to a parabola? Yes. Mujit, Bala Saraswati, Kamalesh, Prithivi. Yes, very good, given the right answer. But there are some twos also. Number of normals to the parabola ku 3 வரும், எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் நம்பர் ஆஃப் நார்மல்ஸ் 4. டேஞ்சன் எல்லாத்துக்குமே 2 தான். இந்த டேபிளை ஞாபகத்தில் வச்சுருங்க. திஸ் டேபிள் யூ ரிமெம்பர். ஓகே, ஸோ தட் எந்த சம் வந்தாலும் நீங்கள் செய்திடலாம். நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ் ஆர் நார்மல்ஸ் டு த பராபோலா ஆர் எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலா. டேஞ்சன்ட் எல்லாத்துக்கும் 2 தான், பட் நார்மல்ஸ் பராபோலாக்கு 3, பட் ஃபார் எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா இட் இஸ் வாட் 4. ஓகே, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேப்பர் எனக்கு அனுப்பிச்சால 5ன்னு கொடுத்துருந்தீங்க. இட் இஸ் நாட் 5, 4 தான். நார்மல்ஸ் ஃபார் பராபோலா இட் இஸ் 3, ஃபார் எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா இட் இஸ் 4.
Okay, shall we move on to the next question? Next, I'm going to give a very important derivation. Okay, so please be attentive. இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் உங்களுக்கு அந்த lattice rectum, length of the lattice rectum derivation கொடுத்துருந்தேன்ல, பராபோலா 4a எப்படி கிடைக்குது, அது எலிப்ஸுக்கு அந்த 2b²a அதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ டுடேஸ் கிளாஸில் அந்த கண்டிஷன் y equal to mx plus c, y equal to mx plus c to be a tangent to the parabola, to the ellipse, to the hyperbola, 3 கண்டிஷன் இருக்குல்ல. அதில் பராபோலாக்கு என்ன கண்டிஷன் சாட்டில் போடுங்க. the line y equal to mx plus c to be a tangent, yes, y equal to mx plus c to be a tangent to the parabola. What is the condition? பராபோலாக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. a by m, c is equal to a by m, right? Yes, good, c is equal to a by m. ellipse hyperbola other condition, c square equal to a square m square plus b square. I will point of contact alla padichu vechirunga. So now I am going to give you only this proof, c equal to a by m proof mattum quick ah kudutharu, it won't take much time. Listen here. Condition for the line, derive the condition for the line, theory questions. Derive the condition for the line y equal to mx plus c to be a tangent to the parabola. Listen, இது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இக்குவேஷன் ஆஃப் த பாயிண்ட் என்ன எடுத்துறேன், x1 y1. x1 y1 is the point lies on the parabola. அப்படின்னா the point must satisfy the equation, right? So what can you say, y1 square is equal to 4ax1. இது அப்படியே எழுதி equation 1ன்னு கொடுத்துரும். ஒரு பராபோலா, அந்த பராபோலாவில் இருக்கிற பாயிண்ட் தான் x1 y1. So x1 y1 must satisfy the equation. Okay, got it. இப்போ equation of tangent at x1 y1 உங்களுக்கு தெரியும். y1 is equal to 2a into x plus x1. இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா என்ன ஆகும், y1 is equal to 2ax plus 2ax1. இது equation number 2. இப்போ given line y equal to mx plus c இல்லைனா lx plus my plus n equal 0 எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இதே ஃபார்மெட் எழுதுங்க, லெஃப்ட் சைடில் y அப்புறம் x இங்கே கான்ஸ்டன்ட், அந்த ஆர்டரில் எழுதுங்க, அவ்வளோதான். பட் இட் இஸ் given in the correct order. y equal to mx plus c ரெண்டு ஒரே ஆர்டரில் இருக்குல்ல, y terms x term constant term, ரைட், கரெக்டாக இருக்குது. இதே இது lx plus my plus என்னன்னா அது நீங்கள் இந்த ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு y term, இது ரெண்டு ரைட் சைடில் கொண்டு வர மாதிரி எழுதணும். ஓகே, இப்போது both represent the same equation. Both represent the same equation. So coefficients are proportional. ஏன்னா இதுவும் tangent தான், இதுவும் tangent தான். இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ண என்ன பாருங்க, coefficients are proportional. First y க்கு coefficient, here it is y க்கு coefficient y1, here y க்கு coefficient 1. ரைட் சைடில் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 2a, ஹியர் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் m, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ஸ் 2a x1, இங்கே கான்ஸ்டன்ட் c, அவ்வளோதான். நவ் யூ ட்ரை டு ஃபைண்ட் x1 வேல்யூ அண்ட் y1 வேல்யூ. இதில் இருந்து y1 கண்டுபிடிக்கலாம், பை 1 விட்டுருங்க. அப்போ y1 is equal to 2a by m. நவ் ஃப்ரம் தீஸ் டூ யூ கேன் ஃபைண்ட் x1. என்ன செய்யலாம், 2a கேன்சல் பண்ணிடலாம் இல்லை. ஸோ இந்த c அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா, எஸ். ஸோ x1 is equal to c, இந்த பக்கம் வந்துன்னா c by m. இப்போ x1 வேல்யூ தெரியும், y1 வேல்யூ தெரியும், both is substitute in the first equation. y1 square equal to 4ax1. y1 square equation 1ல substitute பண்ணிங்கன்னா y1 square இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4a square by m square. y1 square is equal to 4ax1, 4a into x1, x1க்கு வேல்யூ c by m. Now you simplify this, can you cancel it? 4a, right? Yes, you are getting 4a square by m square equal to 4a and c by m. Yes, so 4 cancel, ஒரு a cancel பண்ணிருங்க, ஒரு m cancel பண்ணிருங்க. So here c மட்டும் தான் இருக்குது. So c is equal to a by m, c is equal to a by m, right? Very simple proof only. இது போல you can practice the other proofs also. Okay, now shall we move on to the next question? Just another 1 or 2 questions. So this is the proof. x1 y1 be the point on the parabola, so it satisfies the equation of tangent. Uniqueness of inverse, already we finished. Yes. So you can go through this one, okay? Now, listen, there's many students ask this question in the image sum. So I'm not going to do fully. Or simple method I'll help you. So how to find image? Image மட்டும் கிடையாது, foot of the perpendicular கேட்டாலும் எப்படி செய்கிறது.
உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கூட செய்திருப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆல்சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி ஈஸிலி. லிசன் ஹியர். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த பாயிண்ட் whose position vector is given in the plane. ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இஸ், இது அப்படியே கார்ட்டீசியனை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 38, ரைட்? ஈக்குவல் டு 38. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஒன் பாயிண்ட் we are taking here. இதுதான் அந்த பாயிண்ட். P is the point 1, 2, 3. P is the point 1, 2, 3. So, if I draw a perpendicular line, this is called perpendicular, this is called foot of the perpendicular. This is called foot of the perpendicular. அப்படியே அந்த பக்கம் வந்து அதே டிஸ்டன்ஸ் இங்கே வந்து that is the image. இதில் Qங்கிறது image, Rங்கிறது foot of the perpendicular. கொஸ்டில் ரெண்டில் எது வேணாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ Q I am taking it as a ABC. R is a midpoint of what? PQ. அப்போ ஏதாவது ஒன்று இந்த R இல்லைனா Q கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா you can find the other one. midpoint formula யூஸ் பண்ணி செய்திடலாம் இல்லை? ஸோ here the method is direction ratios of the plane. இந்த பிளெயினுக்கு direction ratios என்ன வரும்? பிளெயினோட direction ratiosங்கிறது அந்த coefficients of XYZ, அந்த 1, 2, 4. அந்த 1, 2, 4 it acts perpendicular to the surface. 1, 2, 4 தான் direction ratios. இப்போ அந்த 1 to 4ங்கிறதும் அந்த டைரக்ஷன் ரேஷியோ அந்த லைனும் பேரலாக இருக்கும். யூ கேன் ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் PQ கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் யூ நோ எ பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோ. எக்ஸ் மைனஸ் x1 by L ஈக்குவல் டு ஒய் மைனஸ் y1 by M பிடிச்சி எழுதலாம். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் x1 தட் இஸ் 1 by டைரக்ஷன் ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1 equal to y minus 2 by 2 equal to z minus 3 by 4. இதை equal to lambda ன்னு கொடுத்துறோம். Now you can find any point on this line. Any point on this line na இதையும் first and lastலேருந்து x கண்டுபிடிங்க. Cross multiply and take that minus 1 to the right side. So அப்போ x என்ன ஆகும்? lambda plus 1. செகண்ட்லேருந்து செகண்ட் லாஸ்ட் எடுத்து ஒய் கண்டுபிடிங்க. இது அப்படியே கிராஸ் பண்ணால் 2 lambda, அந்த மைனஸ் 2 அங்கே போகும்போது +2 ஆயிரும்ல. அப்போ 2 lambda plus 2 அண்ட் லாஸ்ட்டில் இருந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் இசட் 4z + 3. ஸோ திஸ் இஸ் எனி பாயிண்ட் ஆன் த லைன், பர்டிகுலர்லி அந்த ஆறுங்கிற பாயிண்ட்டு நம்ம எடுத்துடுறோம். ஓகே, வி டேக் திஸ் பாயிண்ட் அஸ் ஆர், எனி பாயிண்ட் ஆன் த லைன். இப்போ ஆறுங்கிற பாயிண்ட் வேர் இட் லைஸ் ஆன் த லைன் ஆர் பிளேன். It is a point of intersection, that means it lies on both. So since this point lies on the plane, and the plane equation is x plus 2y plus 4z equal to 38. இங்க என்ன செய்யணும்னா அந்த x க்கு இடத்துல lambda plus 1, the y க்கு இடத்துல 2 lambda plus 3, z க்கு இடத்துல 4z plus 3 கொடுங்க. You will get an equation. அதை சால்வ் பண்ணும்போது lambda கிடைச்சிரும். You will get an equation in lambda. You can find that lambda, and the lambda கொண்டு போய் திரும்ப இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the point R. இந்த ஆறுங்கிற பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ எனக்கு that is called foot of the perpendicular. சப்போஸ் கொஸ்டில் foot of the perpendicular கேட்டாங்கன்னா you stop there. இப்போ இந்த Qங்கிறது தான் இமேஜ் இல்லை, பட் ஆக்சுவலாக இந்த PQவோட மிட் பாயிண்ட் தான் R. மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸிலி you can find it. Okay, so this is a proof. சிம்பிளாக டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ lambda வேல்யூ, ஸோ ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம். lambda நீங்கள் சிம்பிளி பண்ணணும், lambda 1ன்னு வரும். அது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 247 வரும். இப்போது P தெரியும், இந்த ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் 247 யூனோ, அந்த இமேஜுங்கிற Q ஏபிசின்னு எடுத்திங்கன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 by 2 is 2 and y1 plus y2 by 2 is 4, z1 plus z2 by 2 is 7 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி you can find ABC and this is the image. Okay, hope you understood this one. Okay, now listen. Now just we try to finish in another 5 to 10 minutes quickly. Sketching of curves. இதில் sums போட் few students asked, இல்லை sums போடவே முடியாது, very difficult. மினிமம் உங்களுக்கு ஒரு 20 minutes ஆகுது ஆயிரும் அதில் sums வந்தால். நார்மலி they won't ask that. அப்படியே வந்தால் கூட உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். இன்டர்னல் சாய்ஸ் இருக்கிறதுனால there won't be much problem for you, right? Okay, பட் இதில் ஒரு தியரி கொஸ்டினாக கேட்கலாம். What are the steps in sketching the curve? Can you tell me how many points are there? How many points? எதாவது நீங்கள் போட வேணாம். How many? 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் போட முடியுமா? சாட்டில் கொடுங்க. Sketching of curve, how many points are there?
அப்போ நீங்கள் டொமைனை செப்பரேட்டாக இல்லை ரேஞ்சை செப்பரேட்டாக அப்படிலாம் எடுக்கணும்னு இல்லை, டொமைன் அண்ட் ரேஞ்ச் கம்பைன் பண்ணி கூட எடுத்துடலாம். அடுத்தது இன்டர்செப்ட்ஸ் வரும் இல்லை, கிரிட்டிக்கல் பாயிண்ட், லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, தென் இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி, அப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், தென் ஃபைனலி அசிம்டோட். இல்லை, இதை மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒரு வேளை கேட்டால் நீங்கள் எழுதிடலாம். ஓகே, ஸோ மெயின்லி தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ்: டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன், அப்புறம் இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் த கர்வ், critical points of the function, local extrema, few things they can ask. Okay, அது ஃபுல்லாகவே போட்டு is very difficult. So இதை கொஞ்சம் நீங்கள் go through பண்ணி வச்சிடணும். Okay, and what just I want to ask you one question: argument of z. இப்போது today evening one student asked this, lies between, very simple one, புக்கில் இருக்கிறது தான், right? Capital ARG வந்ததுன்னா it lies between எந்த இன்டர்வலில் இருக்கும்? Vector theorems. Yes, next quickly we go through the theory parts. Okay, என்னென்ன theory நீங்கள் படிக்கணுங்க மட்டும் செக் பண்ணிடும். minus pi to pi, but you have to be very careful in this one. minus pi less than theta less than or equal to pi. Yes, Kamalesh, your answer is right. Okay, 0 is not included. Open intervals are not 0, pi minus pi to plus pi, right? So here minus pi, comma, அங்கே plus pi என்ன கொடுத்துடணும்? Closed interval. Okay, சரி. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு, இப்போ நம்ம தியரி பார்ட்டை மட்டும் பார்த்துட்டு ஃபைனலி வி கோ ஃபார் ஃபைனல் டிப்ஸ், ரைட்? எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் என்னெல்லாம் மெயினாக பார்க்கணுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபைன். லிசன், ஸோ ஜஸ்ட் அ செக்லிஸ்ட் ஃபார் யூ. cancellation law, right cancellation law, left cancellation law. Yes, come back to our மேட்ச். இப்போ நமக்கு படிப்பு தான் இல்லை, மேட்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஜஸ்ட் ஒன் டைம், ரைட்? ஸோ கான்சன்ட்ரேட் இன் திஸ் ஒன். அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அதில் மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய என்னெல்லாம்? ஒன்று லெஃப்ட் கேன்சலேஷன் லா, ரைட் கேன்சலேஷன் லா கோத்ரூ பண்ணி ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ரிவர்சல் லா ஃபார் இன்வர்சஸ், அதில் அட்ஜாயின் கூட பார்த்து வச்சு 1 மார்க்கில் வரல. அட்ஜாயின்ட் ஏபி, அது எப்படி எழுதலாம்? அட்ஜாயின்ட் பி இன்டு அட்ஜாயின்ட் ஏ. டபுள் இன்வர்ஸ், அதில் சிலதுக்கு மட்டும் இதில் ஆன்சர் கொடுத்துருக்குறேன். ஸோ அது ரொம்ப லெந்தியாக இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது. ரோச் கேப்லி தியரோனா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் ஒன். நம்ம தெரிஞ்சது தான், பட் நமக்கு அந்த நேம் தெரியாமல் நம்ம படிச்சிருப்போம்ல. எ சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட். ஒரு லீனியர் இக்குவேஷன் எப்போ நீங்கள் கன்சிஸ்டன்ட் சொல்லுவீங்க? ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. அதுதான் இந்த தியரமே. ஓகே, அப்போ நம்ம இப்படி ஒன்று கேட்டாச்சுன்னா அது என்னவோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அந்த நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றவங்க நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிடுங்க. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாம் சிம்பிளான இது தான். ஓகே, யூ கேன் கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் லேட்டர். எல்லாம் பேஜ் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம். அதில் சில ப்ரூஃப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். Z1 Z2 மாடுலஸ் Z1 + Z2, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் கொடுத்தா அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும்? மல்டிப்ளை த மாடுலஸ் அண்ட் ஆட் தி ஆர்குமெண்ட். அதுபோல் டிவைட் பண்ணணும்னா டிவைட் த மாடுலஸ் பட் சப்ட்ராக்ட் தி ஆர்குமெண்ட், ரைட்? டி மூவிஸ் தியரம், ரைட்? இதெல்லாமே அதில் வரக்கூடிய தியரி பார்ட். தியரி ஆஃப் இக்குவேஷனில் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம், ரேஷனல் ரூட் தியரம், ரெசிப்ரோக்கல் பாலினாமியல், டெஸ்கார்டஸ் ரூல், ரைட்? என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க. இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி செட் மெயினாக நீங்கள் அதில் அந்த டேபிள் நல்லா பார்த்து வச்சுருங்க. டொமைன் அண்ட் ரேஞ்ச், ரைட்? அதில் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. யூ ஹேவ் டு கோ த்ரூ தேட். தென் பீரியாடிசிட்டி என்னது? எதுக்கெல்லாம் பீரியட் 2π, எதுக்கெல்லாம் பீரியட் π, இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த சைன், காஸ் அண்ட் த ரெசிப்ரோக்கல்ஸ் அண்ட் e⁻ix, இதுக்கெல்லாமே 2π. tan அண்ட் காட்டுக்கு மட்டும் π வரும்ல. ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், கிராஃப்ஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு கிளான்ஸ் அப்படி கோத்ரூ பண்ணிடுங்க. சைன் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் எக்ஸ், அதுபோல் காஸ் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், அதோட கிராஃப்ஸ், ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ், ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டிஸ், கோஃபங்க்ஷன், எல்லாமே அந்த நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ப்ராப்பர்ட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் ப்ராக்கெட்டில் நேம் இருக்கும். அந்த நேமே கொஞ்சம் கோத்ரூ பண்ணி வச்சுங்க. இட் ஒன்ட் டேக் மச் டைம். தென் 2-dimensional அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் vertex, lattice rectum, very important. What is lattice rectum? Anyone can you give the reason? What is lattice rectum? Lattice rectumங்கிறது என்னது? lattice rectum. இப்போ பராபோலானா உங்களுக்கு என்ன lattice rectum தெரியும்ல? பராபோலாவில் lattice rectum இப்படி இருக்கும். ellipseல there are 2 lattice rectum, right? ellipseல 2 lattice rectum இருக்கும். What is lattice? Very good. Tamim, your answer is right.
and John's your answer is right. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்லி கரெக்டாக இருக்குது. பாசிங் த்ரூ ஃபோக்கஸ் தான், பர்பெண்டிகுலர் தான். பர்பெண்டிகுலர் ஃபோக்கல் கார்டு கார்டுங்கிறது இட் இஸ் த லைன் கனெக்டிங் 2 பாயிண்ட்ஸ் இல்லை. கார்டுங்கிறது எந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஒரு கார்டு. ஆனால் இது நமக்கு அப்படி கிடையாது. ஃபோக்கல் கார்டாக இருக்கணும். It is a focal card. That means it passes through the focus. Focal card also you can draw any number of focal cards. Through focus you can draw any number of cards. Correct? அப்போ அது மட்டும் போதாது. It must be perpendicular also. Perpendicular focal card is the right answer. Perpendicular focal card. The 3 வேர்டு ஒரு வேர்டு மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் மார்க் போயிடும். ஓகே, பர்பெண்டிகுலர் ஃபோக்கல் கார்டு தான் என்னது லேட்டஸ் ரெக்டம். ஓகே, சம் தியரம், அசிம்டோட், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இதெல்லாம் கோத்ரூ பண்ணி வச்சுருக்கேன். கண்டிஷன் ஃபார் த லைன் y equal to mx plus c to be a tangent to the parabola. அந்த ப்ரூஃபை நீங்கள் நம்ம படிச்சுட்டோம் இல்லை. y equal to c is equal to a by m. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை படித்து வச்சுருங்க. கண்டிஷன் ஃபார் த கண்டிஷன் ஃபார் டு பி a tangent to the ellipse, அதுபோல் ஹைப்பர்போலா. ஓகே, தென் வெக்டர் ஆல்ஜிப்ரா, கொசைன் ஃபார்முலா, the theorems எல்லாம் go through பண்ணிடுங்க. ஒர்க் டன் அந்த வேர்ட்ஸில் எல்லாம் இப்போ f is a product of what f and s இல்லை. ஒர்க் டன் is equal to f, w is equal to f dot d, w is equal to f dot d. Torque or moment r cross f, right? 3 vectors coplanar. அதில் இன்னொன்று கூட கேட்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி எப்போல்லாம் 0 வரும் நமக்கு ஒன்று தெரியும். கோப்ளனராக இருந்தால் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி 0 இல்லை. எனி ஒன் ஆஃப் த வெக்டர் இஸ் 0 வெக்டர். 3 கேசஸ் இருக்குது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இல்லைனா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் a டாட் b கிராஸ் c 0. a டாட் b கிராஸ் c எப்போ 0 வரும்? 3 கேசஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி ஒன் வெக்டர் இஸ் 0 வெக்டர். எனி ஒன் வெக்டர் இஸ் 0 வெக்டர். ஐதர் இது 0 இல்லைன்னா இது 0 வரும். கிராஸ் ப்ராடக்ட் எப்போ 0 வரும்? இஃப் 2 வெக்டர்ஸ் ஆர் parallel, ரைட்? அப்போ ஃபஸ்ட் யூ டாக் அபவுட் ஒன் வெக்டர். ஒன் வெக்டர் இஸ் 0 வெக்டர், ஆர் any 2 vectors are parallel, or all the 3 vectors are coplanar. In all these 3 cases, scalar triple product is 0. அப்போது ஒரு 3 மார்க் கொஸ்டின் இப்படி வந்து அது 3 கண்டிஷன் நீங்கள் எழுதணும். scalar triple product 0 எப்போல்லாம் ஆகும்? ஸோ at what cases the scalar triple product a dot b cross c becomes 0னா 3 கேசஸ் இருக்குது. ஒன்று, எனி ஒன் ஆஃப் த வெக்டர் இஸ் 0 வெக்டர். a வெக்டர், b வெக்டர், c வெக்டர். 3ல் ஏதாவது ஒரு வெக்டர் 0 வெக்டராக இருந்தால் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி 0. செகண்ட் கேஸ், எனி 2 vectors are parallel. 1 வரும்போது 0 வெக்டர், 2 வரும்போது parallel, 3 வரும்போது கோப்ளானர். ஞாபகத்தில் வச்சுருங்க. எக்ஸாமுக்கு வந்து அழகாக நீங்கள் அதை எழுதிடலாம், ரைட்? ஜெகோபிஸ் ஐடென்டிட்டி, லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா ஆன்சர் சொல்லிட்டு இருந்தால் டைம் போயிடும்ல. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் போல தான். இல்லைனா ஒருவேளை இதில் சில படிக்கலாம் கூட, டோன்ட் ஒரி அபவுட் தட். நிறைய படிச்சுட்டேன் சார், 1-2 விட்டுருக்கிறேன்னா நாளைக்கு ஒன்றே உங்களுக்கு டைம் இருக்குதால கொஞ்சம் டைம் அட்லீஸ்ட் ஒரு ½ hour இல்லைன்னா 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த தியரி பார்ட்டெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிடுங்க, ரைட்? ஓகே, தென் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம். செகண்ட் வால்யூமில் நிறைய தியரம்ஸ் இருக்குல்ல. ரோல்ஸ் தியரம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தெரியும். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம் ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஃபெர்மாஸ் தியரம் சோ மெனி டைம்ஸ் பார்த்துருக்குறோம் இல்லை. அதுபோல் இந்த சீரீஸ், டெய்லர் சீரீஸ், மெக்லாரின் சீரீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், ரைட்? எஃப் டேஷ் எக்ஸ் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் வந்துனா, இன்க்ரீசிங் நெகட்டிவ் வந்துனா டிக்ரீசிங். ஸ்டேஷனரி பாயிண்ட், கிரிட்டிக்கல் நம்பர் இம்பார்ட்டன்ட். அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுடுங்க. ஓகே, ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் 0 கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். கிரிட்டிக்கல் நம்பர்னா அதுவும் எடுக்கணும். எஃப் டேஷ் எக்ஸ் 0 கொடுக்கும்போது கிடைக்கல, யூ டேக் தட் ஒன். அலாங் வித் தட், எஃப் டேஷ் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், that is you put denominator 0. f dash x ல denominator 0 கொடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அதுவும் எல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி வரக்கூடியதான் இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். ஓகே, ஸ்டேஷனரி பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் நம்பர், த டிஃபரன்ஸ். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம், ஃபெர்மாஸ் தியரம். கண்டிஷன்ஸ் ஃபார் கான்கேவிட்டி. கான்கேவிட்டினா இன்க்ரீசிங் டிக்ரீஸ்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம்ல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, சார் இந்த ஓவரால் ரிவிஷன் கொடுங்க. தட் இஸ் ஜஸ்ட் குவிக்லி வி ஆர் கோயிங் த்ரூ தட். கான்கேவிட்டினா யூ டிஃபரன்ஷியேட் 2 times. யூ டிஃபரன்ஷியேட் 2 times. செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் வந்துன்னா கான்கேவ் அப்வர்ட், நெகட்டிவ் வந்தால் கான்கேவ் டவுன்வர்ட். கான்கேவ் அப்வர்டுக்கு அனதர் நேம் கான்வெக்ஸ் டவுன்வர்ட், ரைட்? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், செகண்ட் டெரிவேட்டிவ் 0 and third derivative not equal to 0. Second derivative test, horizontal asymptote, vertical asymptote, slant asymptote. Yesterday we explained all these with the examples, right? Horizontal asymptote, vertical asymptote, slant asymptote. Very good question. Linear approximation. Errors la 3 type errors irukku, absolute error, relative error and percentage error. idhula oru error ku unit எழுதணும், மீதி 2க்கு யூனிட் எழுதக்கூடாது. எதுக்கு யூனிட் எழுதணும்?
absolute error, relative error, percentage error. Which one you have to write the unit? Yes, quickly your answer in the chat section. Yes, very good. Absolute error மட்டும்தான் நீங்கள் யூனிட் எழுதணும். வேறு ரிலேட்டிவ் எரருக்கும் பர்சன்டேஜ் எரருக்கும் யூனிட் எழுதக்கூடாது. ரிலேட்டிவ் எரரோ பர்சன்டேஜ் எரரோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாக் எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஈஸிலி கேன் டூ தட். கிளியரோட்ஸ் தியரம் yesterday we discussed. லாப்லேஸ் ஈக்குவேஷன்ங்கிற டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் plus dou square u by dou y square equal to 0. இதுதான் லாப்லேஸ் ஈக்குவேஷன். u ஃபங்க்ஷனாக இருந்தால் f கொடுத்தா u கடத்தில் f கொடுங்க. ஒரு ஃபங்க்ஷன் லாப்லேஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா that function has a special name. Give your answer in the chat section quickly. ஒரு ஃபங்க்ஷன் வெரி குட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் போடுறீங்க. வெரி குட். லாப்லேஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா தட் இஸ் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஆயிலர்ஸ் தியரம் நல்லா தெரியும். x dou f by dou x plus y dou f by dou y equal to degree into function n into f, right? பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆயிலர்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும்னா வாட்ஸ் கண்டிஷன் சாட்டில் போடுங்க குயிக்லி. ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் ஆயிலர்ஸ் தியரம் செக் பண்ணணும்னா இல்லைனா ஆயிலர்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா செக் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனாக இருக்கணும்? ஹோமோஜீனியஸ். எஸ், வெரி குட். இட் மஸ்ட் பி ஹோமோஜீனியஸ். தென் 9th ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம், செகண்ட் ஃபண்டமெண்டல் பெர்னோலிஸ் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதான். காமா இன்டெக்ரல், ரிடக்ஷன் ஃபார்முலா எல்லாம் நல்லா பார்த்து வச்சுருங்க. காமா இன்டெக்ரல், வாட் இஸ் காமா இன்டெக்ரல்? Integral 0 to infinity x raised to n e raised to minus ax dx. என்ன ஆன்சர் வரும்? n factorial by a raised to n plus 1. அதுபோல் ரிடக்ஷன் ஃபார்முலா எல்லாம் கோ த்ரூ பண்ணியிருங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எஸ்டர்டே நம்ம அந்த கம்புக்குள்ள உள்ள சம்ஸ் எல்லாம் போட்டு எல்லா டெஃபினேஷனும் உங்களுக்கு கையில் வந்துட்டு இல்லை. அதில் டெஃபினேஷன் கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி ஜஸ்ட் அதை அப்படியே ரிவர்ஸாக பார்க்குறோம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுபோல் ஆர்டர் டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்டினரி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். மோர் தேன் ஒன் வேரியபிள் வந்துன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஒரு சிங்கிள் வேரியபிளாக வந்துன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தென் வாட் இஸ் சொல்யூஷன், வாட் இஸ் ஜென்ரல் சொல்யூஷன், வாட் இஸ் பர்டிகுலர் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷன்னா அந்த ப்ளஸ் சி அதை அவாய்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, இல்லை ஒய் ஈக்குவல் டு 10 when எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படி எதாவது கொடுத்தாங்கன்னா பர்டிகுலர் சொல்யூஷன் வந்துடும்ல. சரி, ஆயிலர்ஸ் ஹோமோஜெனிட்டி, homogeneous differential equation. Then probabilityல random variable என்னது, discrete continuous, probability mass function, cumulative distribution, properties of distribution function. yesterday class இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். probability density function, ஒரு function probability density function செக் பண்ணுறதுக்கு 2 conditions இல்லை. ஒன்று p of x is greater than or equal 0, இன்னொன்று total probability is equal to 1. discreteாக இருந்தால் சிக்மா யூஸ் பண்ணுங்கள், சிக்மா px 1 வரும். கண்டினியூஸாக இருந்ததுன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். cumulative distribution function, மீன் அண்ட் வேரியன்ஸில் மீனுங்கிறது இ ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸுங்கிறது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அதை எப்படி எழுதுகிறோம், அதுபோல் வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதெல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. யூ கேன் கோ த்ரூ தட். பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், 1 point 2 point டிஸ்ட்ரிபியூஷன், பெர்னோலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் வேரியன்ஸ் இங்கே என்ன சிம்பிள் வரும், லெஸ் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, விச் சிம்பிள் யூ ஹேவ் டு ரைட், ஏ பி ஆர் சி. ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் இஸ் less than variance, mean is greater than variance, illa mean and variance are equal. What is the correct answer? Give your answer in the chat section. Yes, for a binomial distribution. Quickly, in just one more, another 5 minutes we'll finish it. Less than, greater than, only 2 answers I got, 2 3 answers. Yes, B. Mean is equal to NP, variance equal to NPQ, correct? Which sign should come here, less than or greater than? Which of the following statement is correct, incorrect? So ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இல்லை yesterday previous day அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சரி, ஈவன் while I'm teaching I made some mistakes. இல்லை கரெக்டாக இன்கரெக்டாக அப்போ எப்போவுமே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது அது ரொம்ப கிளியராக நோட் பண்ணிட்டு செய்யுங்க. ரைட். ஸோ நம்ம நார்மலாக என்ன நினைப்போம், இங்கே n இன்ட்டு பி, அங்கே n இன்ட்டு பி இன்ட்டு கியூ, இல்லை இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். நார்மலி நம்ம என்ன இப்போ மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ இன்க்ரீஸ். அஃப்கோர்ஸ் இப்போ 20 நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். 20 into 2 40 ஆயிரும். அதே 20 இஃப் யூ மல்டிப்ளை பை 1/2 என்ன ஆகும், 10, வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுல. அப்போ மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் சும்மா எல்கேஜி லெவலில் மல்டிப்ளை பண்ணால் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகுமாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் பை விச் நம்பர் யூ மல்டிப்ளை. இங்கே ஹியர் வி ஆர் மல்டிப்ளைங் பை கியூ.
Qங்கிறது it is a probability of failure. So probability less than 1. அப்போ less than 1ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்போது mean is greater than variance. Yes, many students given the right answer. Mean is greater than variance. Yes. Discrete maths, last chapter, uniqueness of identity, inverse is unique, Boolean matrix, tautology and contradiction. Statement அதில் நல்லா படிங்க. ட்ரூத் டேபிள் மட்டும் வருமா வராதா அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் இருக்கும். வந்தாலும் சரி வரலனாலும் சரி, சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான். ஃபைனல் டிப்ஸில் ஐ டெல் யூ. ஓகே, ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவோம், அது வராதுன்னு டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட். ஓகே, எல்லாமே படிச்சிருக்கிறீங்கல்ல. ட்ரூத் டேபிள் இல்லைன்னா என்ன, வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள்னு கேட்கலாம், ரைட்? அதனால் டோன்ட் லீவ் எனி கொஸ்டின். ஓகே, அதில் ஞாபகத்தில் வைங்க, மீட் வரும்போது when both are true it is true, இது எல்லாமே ஃபால்ஸ் போடணும். ஜாயிண்ட் வரும்போது when both are false it is false. இம்ப்ளைஸ் வரும்போது ட்ரூ ஃபால்ஸ் வந்து என்ன போடணும், ஃபால்ஸ் போடணும். பை கண்டிஷனல் வரும்போது ரெண்டுமே ஒரே டைப்பாக இருந்தால் ரெண்டுமே ட்ரூ, இல்லைனா ரெண்டுமே ஃபால்ஸ் வந்துன்னா ட்ரூ எழுதுவோம்ல. அதில் டாட்டாலஜி கான்ட்ரடிக்ஷன், லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே டி வந்துன்னா டாட்டாலஜி, லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே சி வந்துன்னா எஃப் வந்துன்னா கான்ட்ரடிக்ஷன், ரைட்? எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துன்னா கான்டிஜென்சி. ஓகே, அது எல்லாமே நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுருங்க. தென் ஃபைனலாக உங்களுக்கு ஃபியூ திங்ஸ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ அண்ட் வி வாண்ட் வைண்ட் அப் வித்தின் 5 minutes. ஓகே, சரி. எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஜஸ்ட் 1 day டைம் யூ ஹேவ். நல்லா ரிலாக்ஸாக படிங்க. ஓரளவுக்கு எல்லாம் நீங்கள் 2 rounds ஓரளவு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் இருக்குதுன்னு பாருங்கள். சப்போஸ் இன்றைக்கி நைட்டோடு நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் டே இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் டே ஒரு வால்யூம் கொடுங்க, அனதர் ஹாஃப் டே அனதர் வால்யூம். ஓகே, வால்யூம் 1 வால்யூம் 2 ஹாஃப் டே வச்சு அழகாக நீங்கள் 1 more டைம் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன் நான் திரும்ப ரிவைஸ் பண்ண சொல்கிறேன்னா, சில கான்செப்ட் எல்லாம் சில நம்ம டெப்த்தாக படிச்சிருப்போம்ல, சிலதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ லாஸ்ட் மினிட் ஆட் பண்ணியிருப்பீங்க, அப்போ லைட்டாக படிக்கிறது சீக்கிரமாக வெளில போயிடும், ரைட்? ஈஸியாக மறந்துடுவீங்க. ஆனால் ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுத போகும்போது அந்த மைண்டில் இருக்க அந்த மெமரியில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதிடலாம், ரைட்? தட்ஸ் த ரீசன். ஃபைனலாக நீங்கள் படிக்கிறத 2-3 டைம்ஸ், இல்லைனா ஃபஸ்ட் டே படிக்கிறது அப்படி மறந்துடும். அதனால தான் திரும்ப அந்த லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணதெல்லாம் 1 or 2 டைம்ஸ் திரும்ப கோ த்ரூ பண்ணிடுங்க. ஓகே, கிராமர்ஸ் ரூல் எத்தனை கூட படித்தா அது திரும்ப படிக்கணும் கிடையாதுல்ல. ஓகே, ஹாஃப் டே வச்சு அதை கொஞ்சம் படிங்க. டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தான் செப்பரேட் வீடியோ போடுறது, இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் எழுதுறமா, உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். ஆனால் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. 5 mark கொஸ்டின் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் நீட்டாக நம்ம ரொம்ப இதாக எழுதுகிறோம். 1 mark கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் ஆன்சர் இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம இனிஷியலாக இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ரைட்? ஃபாஸ்ட்டாக எழுதிடுங்க, ரைட்? பட் கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் கண்டிப்பாக எழுதுங்க. ஆப்ஷன் எழுதாமல் எழுதாதீங்க. கிளியராக கீழே கொடுத்துருவாங்க. 2 இருந்தால் தான் மார்க் கொடுக்கணும். ஓகே, அப்போ கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதுங்க. ஓகே, ஒரே பேஜில் ரொம்ப நெருக்கி எழுதாதீங்க. 10 ஒரு பேஜில், இன்னொரு 10 அடுத்த பேஜில் எழுதலாம். நீங்கள் ரஃப் ஒர்க் எல்லாமே ஒரு சைடில் லைன் போட்டு எழுதிடுங்க, ரைட்? ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். அப்ஜெக்டிவ் கொஸ்டின் 20 கொஸ்டின், ஒரு மினிமம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் புக் பேக் அப்படியே வந்துடலாம். மீது ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிரியேட்டட்னா ஒன்றும் கிடையாது. எவ்வளோ படிச்சிருக்கிறீங்கல்ல, இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. நீங்கள் அப்படி செய்யும்போது ஏதாவது ஒரு சம் உங்களுக்கு தெரியலைன்னா டோன்ட் வேஸ்ட் டைம், அதுக்கு மட்டும் கேப் விட்டுருங்க. நம்பர்ஸ் நீங்கள் ஷஃபில் பண்ணி எழுதாதீங்க, ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. 1 to 20 நீங்கள் எழுதி தான் ஆகணும். தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க. 1 2 3 4 5 6 எழுதுறீங்க. 7th கொஸ்டின் உங்களுக்கு தெரில, அதுக்கா 8ன்னு போயிடாதீங்க. 7ன்னு போட்டு அதுக்கு மட்டும் இடம் விடுங்க. 8 9 10 அப்படியே எழுதுங்க. லாஸ்ட்டில் நீங்கள் எதை விட்டுருக்கிறீங்களோ அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம், ரைட்? எதையுமே ஃபைனலாக தெரிலன்னு விட்டுட்டு வந்துடாதீங்க. அட்லீஸ்ட் ட்ரை யுவர் லக் அட் தி எண்ட். ஓகே, சரி, இது அப்ஜெக்டிவ். மேக்ஸிமம் நீங்கள் ½ an hour எடுத்துடலாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு. 2 mark கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின்ஸில் ஒரு 20 minutesல நீங்கள் அதை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், 2 marks எல்லாமே. தென் 3 mark கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின்ஸ் ஒரு ½ an hour மேக்ஸிமம். 5 mark கொஸ்டின் ஒரு 10 minutes மேக்ஸிமம். சில கொஸ்டின் 10 minutes ஆகாது, பட் தேர் ஆர் சம் கொஸ்டின்ஸ் மோர் தென் 10 minutes கூட ஆகும். அது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எப்படி கொஸ்டின் செலக்ட் பண்ணுறீங்க, அதுதான் சரியா. இப்போ கொஸ்டின் செலக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது 5 mark கொஸ்டினில் திஸ் வரும்ல, அப்போ நீங்கள் அதில் ப்ரூவ் தட் கொஸ்டின் இருக்கான்னு பாருங்கள். லெஸ் கேல்குலேஷன் வர்ற மாதிரி கொஸ்டின், லெஸ் டைம் கன்சியூமிங், கூடுதல் டைம் ஆகாத மாதிரி கொஸ்டினாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஈஸியாக செய்திடலாம். நல்ல ஃபெமிலியரான கொஸ்டினை முதலாவது எழுதுங்க. எடுத்த உடனே ஒரு டஃப்பான கொஸ்டின் எழுதி, இல்லைன்னா ஒரு மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் வர்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அட்ஜாயிண்ட் எல்லாம் போட்டு ஒருவேளை ஆன்சர் வரலன்னா என்ன ஆயிரும்,
நமக்கு ஒரு பயம்லாம் வந்துடும் இல்லை. அதனால் அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஈஸியான கொஸ்டின் மொத்தம் ஒரு 7 கொஸ்டின் எழுதணும். ஒரு 5 கொஸ்டின் எழுதும்போது உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் இல்லை. 7 5 மார்க் எழுத 5 எழுதிட்டு இன்னும் 2 தான் எஸ் ஈஸியாக நீங்கள் எழுதிடுவீங்க. அதனால் ஃபெமிலியர் கொஸ்டின்ஸாக எழுதுங்க சரியா. சில டைம் ஃபஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பானதாக இருக்கும். அதை பார்த்துட்டு கம்பல்சரி கொஸ்டின் ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னே கம்பல்சரி கொஸ்டின் பார்ப்போம்ல, ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் நினச்சிட்டு உடனே பயந்துடாதீங்க. நீங்கள் தெரியும் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான்ல, அதனால் உங்களுக்கு கஷ்டம்னா அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்க போகுது. பட் நீங்கள் என்ன சொல்லணும், தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க. பிறகு நல்லா திங்க் பண்ணி அந்த சம்மை போட்டு பாருங்கள். உங்கள் மைண்டில் ஒரு படம் அப்படி வந்துடக்கூடாது. ஓகே, ஸோ காமாக உட்காந்து எக்ஸாம் எழுதுங்க, அழகாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, தென் கிரியேட்டர் கொஸ்டின் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அது நீங்கள் லாஸ்ட்டில் ஒருவேளை ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். நீங்கள் நாளைக்கு பாருங்கள், நீங்கள் மண்டே டியூஸ்டே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு பாருங்கள், சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும். அழகாக நீங்கள் படித்த டைப்பில் தான் இருக்க போகுது. அதனால் ஒருவேளை அப்படி இல்லைனா கூட மற்றதெல்லாம் எழுதிட்டு ஃபைனலாக நீங்கள் அது கோத்ரூ பண்ணிடுங்க. ரைட், சரி. தென் சென்டம் பேப்பர்னு வரும்போது கொஞ்சம் ப்ரெசன்டேஷனில் நல்லா இருக்கட்டும். நீங்கள் அந்த இது ஹைலைட் பண்ணிடுங்க சில இதெல்லாம், அந்த ஃபார்முலா ஆன்சர்லாம் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் போட்டு கூடுதல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அழகாக அண்டர்லைன் பண்ணி அழகாக எழுதுங்க. சப்போஸ் ஒரு சம் நீங்கள் எழுதிட்டே வரீங்க, ஒரே ஒரு லைன் அடுத்த பேஜில் போய் எழுதாதீங்க. ஒன்று இங்கேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும், இல்லைனா ஒரு 2-3 லைன்ஸ் அடுத்த பேஜ் கொண்டு போயிருங்க. ஏன்னா அது கரெக்ஷன் டைமில் எதுவும் ஸ்கிப் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுங்க. அதுபோல் லாஸ்ட் ஒரு லைனில் போய் அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு PT1 போட்டு அடுத்த லைனில் எழுதுங்க. ரைட், ஃபைனலாக எல்லாம் எழுதி முடிச்ச அப்புறம் எக்ஸ்ட்ரா பேஜஸ்னால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. எல்லாமே உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கொஸ்டின்ஸ் எதையும் விட்டுறாதீங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்டிவிஷன்ஸ் ஏதாவது இருந்தால் செக் பண்ணிடுங்க. ஒரு கொஸ்டின் அப்படி எழுதிட்டு உடனே அடுத்து போகிறதுக்கு முன்னாடி ரீட் த கொஸ்டின் அகெயின். அதில் ஏதாவது ஆல்சோ ஃபைண்டுன்னு கொடுத்து வச்சுருப்பாங்கல்ல, ஆல்சோ ஃபைண்ட் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கலாம். அப்போ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிடுங்க. ஓகே, தென் வேறு என்ன உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கடைசி ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு டைம் கிடைக்கும். திரும்ப எல்லாமே நம்ம திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸாம் முடிஞ்சாச்சுன்னா கோ ஃபார் த அதர் எக்ஸாம்ஸ். ஓகே, டோன்ட் வேஸ்ட் மச் டைம். MCQ எல்லாமே நீங்கள் ஆர்டரில் தான் எழுதணும். எதையுமே நீங்கள் ஜம்பிள் பண்ணி தான் எழுதிடாதீங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எழுதிடாதீங்க. எழுதின கொஸ்டினே திரும்ப ரிப்பீட் பண்ணிடாதீங்க. அப்படி எதாவது நம்ம பண்ணிட்டோன்னா அதை கரெக்ட் பண்ணுற அங்கே நம்ம எக்ஸாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே அந்த ஃப்ரண்ட் பேஜில் போஸ்டிங் இருக்கும். அப்போ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் எழுதி, ஒருவேளை நம்ம கம்பல்சரி கொஸ்டின் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு எதாவது நம்ம எழுதிடக்கூடாது. ஏன்னா அங்கே போஸ்டிங் பண்ணும்போது கிளியராக தெரிஞ்சிடும். ஸ்கூல் டெஸ்ட்டில் ஒருவேளை நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம், பட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஒன்று தப்பு நம்ம பண்ணிட்டோன்னா அதை கரெக்ட் பண்ணுற டீச்சரை பார்த்தாச்சுன்னா அவங்க நம்ம மேலே ஒரு இது போயிடும் இல்லை, அப்புறம் கரெக்ஷன் வர மாதிரி போயிடக்கூடாது. ஸோ வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஒன். ஓகே, சரி. தென் ஃபைனலாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எப்படி நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் எழுதுவீங்க. எழுதி பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த நம்பருக்கு 9444111424 உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். திரும்ப இந்த சேனலில் போயிட்டு இந்த சேனல் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஐ திங்க் நியர்லி ஒரு 40+ டேஸ் யூஆர் அலாங் வித் அஸில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்போம். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு தெரிய வருது உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் நிறைய பேருக்கு அது இன்னும் ரீச் ஆகலை. ரைட், பட் அதுக்கு நீங்கள் யூ கேன் பாஸ் ஆன் டு யுவர் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கொடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் போயிட்டு யூ கேன் கிவ் த கமெண்ட்ஸ். ஓகே, இந்த எக்ஸாமுக்கு இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்தவங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இட் வில் பி அன் என்கரேஜ்மெண்ட் ஃபார் அஸ் டு ஹெல்ப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ரைட், அண்ட் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் இந்த ஃப்ரைடேலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். So you can inform your friends also. Right, students? Wish you all the best. God bless you.